சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் தனித்துவமானவை. வேறு எந்த கடவுளுக்கும் அப்படிப்பட்ட அடையாளங்கள் சொல்லப்படுவதில்லை. கடவுளர் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு பொதுவான அடையாளங்கள் இருக்கும். ஆனால் சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் எந்த கடவுளருக்கும் இருக்காது. அவர் ஒருவருக்குத்தான் சடாமுடி உண்டு. அவர் ஒருவருக்குத்தான் தலை மாலை உண்டு. அவர் ஒருவருக்குத்தான் எலும்பு மாலை உண்டு. அவர் ஒருவருக்குத்தான் பன்றி கொம்பை அணிந்திருப்பார். அவர் ஒருவர்தான் ஆமை ஓட்டை அணிந்திருப்பார். அவர் ஒருவர்தான் பிறையை சடையிலே அணிந்திருப்பார். அவர் ஒருவர்தான் கங்கையை சடையிலே சூட்டியிருப்பார். இந்த அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்காக சொல்ல முடியுமா? தனித்துவமானது. அவர் ஒருவர்தான் அருவமாக இருப்பார், உருவமாக இருப்பார், அருவுருவமாக இருப்பார். மண்ணிலே எத்தனையோ கடவுள் இருக்கலாம். அருவுருவ நிலையில ஒரு கடவுளும் கிடையாது. அருவ நிலையில இருக்கலாம். ஆனால் அருவுருவ நிலை என்று சொல்லக்கூடிய நிலை சிவபெருமான் ஒருவனுக்குத்தான். அவர் ஒருவருக்குத்தான் அருவம் உண்டு, உருவம் உண்டு, அருவுருவம் உண்டு. அவர் ஒருவருக்குத்தான் இந்த மூன்றையும் கடந்த சொரூபம் உண்டு. அவர் ஒருவருக்குத்தான் சாம்பர் பொடி உண்டு. அவர் ஒருவருக்குத்தான் 3 கண்கள் உண்டு. அவர் ஒருத்தர் தான் சுடுகாட்டில் இருப்பார். எந்த சாமியாவது சுடுகாட்டு பக்கம் போயிருக்கா நீங்க சொல்லுங்க? அந்த ஏரியா பக்கமே போகாது. ஏன்னா எல்லா சாமிக்கும் இறப்பு உண்டு. எல்லா சாமிக்கும் இறப்பு உண்டு. இறப்பு பிறப்பு இல்லாத ஒரே சாமி சிவபெருமான் மட்டும்தான். அப்ப இறப்பு பிறப்பு இல்லாத அதுதானே நம்முடைய இறப்பையும் பிறப்பையும் நீக்க முடியும். நாம கும்பிடுற சாமியை இறந்தும் பிறந்துகிட்டு இருந்தா அது எப்படி நம்முடைய இறப்பு பிறப்பை நீக்கும்? நான் ஒரு உதவி வாங்கலான்னு போற ஒருத்தர் நொடிச்சு போய் இன்னொருத்தட்ட உதவிக்கு போயிட்டு இருந்தாருன்னா அவர் எப்படி ஏன் கஷ்டத்தை போக்குவார்? அப்ப இவர் ஒருவர் தான் இந்த இடுகாட்டிலே இருக்கிறார். ஒரு மாணவர் கேட்டார், ஏன் சாமி இடுகாட்டில் போய் இருக்கிறாரே, கோயிலில் இருக்கிறாரு, நான் எங்க போய் சாமி கும்பிடுறதுன்னு கேட்டான். நான் சுடுகாட்டுக்கு போறதா கோயிலுக்கு போறதா? இந்த கேள்வியெல்லாம் மக்களையே கேட்பானுங்க. நான் போறதா சுடுகாட்டுக்கு இல்ல கோயிலுக்கு? கோயில் சுடுகாடு, கொல்புலித்தோல் நல்லாடை சாமியை சொல்லியிருக்காரு. கோயிலையும் இருப்பார், சுடுகாட்டிலையும் இருப்பார். நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், அப்பா நீ கோயிலுக்கே போ, சாமி அங்கே இருக்கிறார், நீ கோயிலுக்கே போ. ஆனால் எல்லா பையனும் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறான். இவன் கோயிலுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமே தவிர அது சொல்ல முடியாது. ஐ வில் மீட் ஹிம் ஓவர் தேர்ன்ட்டார். அந்த பையனை நான் அங்கே வச்சு பார்த்துக்கிறேன்ட்டார். எவனாவது சுடுகாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? கோயிலுக்கு போக மாட்டேன்னு வேணா சொல்லுவான், ஆனால் சுடுகாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவானா? அந்த மாதிரி அங்கே வெயிட் பண்ணுறார். வா, உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படி. அதாவது சிவபெருமான் முழுமுதற் பொருள் என்பதற்கான அடையாளங்கள் அவர் ஒருவர் தான் பதி. பதி ஒன்று தான், மித்ததெல்லாம் உயிர் கூட்டம். ஒரு பதி தான் இருக்க முடியும். மணிவாசகர் தெளிவாக சொல்லுகிறார், ஒருவன் என்னும் ஒருவன் காண். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லட்டுமா? சரி, ஒன்னு நிழல், இன்னொன்னு நிஜம். புரியுதா? ஒன்னு நிழல், இன்னொன்னு நிஜம். நிழலுக்கு 2 டைமென்ஷன், நிஜத்துக்கு 3 டைமென்ஷன். அப்ப நிழலுங்கிறது 2 டைமென்ஷன், நிஜங்கிறது 3rd டைமென்ஷனோடய சேர்ந்து பார்த்தார். அதுதான் உண்மை. இது நிழல் 2 டைமென்ஷன். அப்படி 2 கண்களோடு இருக்கக்கூடிய கடவுள் எல்லாம் நிழல் கடவுள். 3 கண்களை உடைய சிவபெருமான் ஒருவன் தான் உண்மையான கடவுள். ஆரறிவார் எங்கள் அண்ணலின் பெருமையை, ஆர் அறிவார் எங்கள் அண்ணலின் பெருமையை, ஆர் அறிவார் இந்த அகலமும் நீளமும். 2 டைமென்ஷன் சொல்ற. நான் திருமூலர் சொல்றதுதான் சொல்றேன்.
ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேரறியாமை விளம்புகின்றேனே. வேரறியாமை தேர்ட் டைமென்ஷன். அகலம் நீளம் வேறுனர் மூன்று. இந்த மூன்று கண்கள் சிவபெருமானுக்கு, அந்த மூன்று கண்கள் விசேஷம். வேற யாருக்கும் மூணு கண்ணு சொல்ல முடியாது. அந்த மூன்று கண்களிலே வலது கண்ணாக விளங்குவது சூரியன், இடது கண்ணாக விளங்குவது சந்திரன், நெற்றிக்கண்ணாக விளங்குவது ஞானக்கண்ணான அக்னி. அப்ப இந்த மூன்று கண்களும் சிவபெருமானுக்கு எப்படி சிறப்புடைத்தோ அந்த மாதிரி மூன்று கண்களுக்கு சமானமான மூன்று புராணங்கள் சைவத்துக்கு மிக மிக இன்றியமையாதனவாக விளங்குகின்றது. புராணங்கள் மூன்று சிவபெருமானுடைய மூன்று நேத்திரங்களுக்கு சமானம். வலது கண் சூரியன். இந்த சூரிய வம்சத்தினர் சோழர்கள். அவர்கள் சோழ நாட்டை சேர்ந்த தில்லையிலே அரங்கேறிய பெருமானுடைய திருக்கூத்து தான் பெரிய புராணம். எனவே பெரிய புராணம் சிவபெருமானுடைய வலது கண்ணுக்கு சமானம். சிவபெருமானுடைய இடது கண் சந்திரன். சந்திர வம்சத்தினர் பாண்டிய நாட்டினர். மதுரை துவாதசாந்த பெருவழி மதுரை. எனவே இந்த பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சந்திர வம்சத்தினர். அவர்கள் போற்றி வணங்குகின்ற திரு ஆலவாய் பெருமானுடைய விளையாடல்களை மதுரையிலே நிகழ்த்திய விளையாடல்களை செய்தது திருவிளையாடல் புராணம். அப்ப சிவபெருமானுடைய வலது கண் எது எது? நீங்க ஒரு தடவை இந்த பேரை சொன்னீங்கன்னா ஒரு பிறவியில செஞ்ச வினைகள் தான் போகும். அதுக்காக இந்த பெயர்களை எல்லாம் வைத்திருந்தார்கள். பெயரை சொல்லுவதிலே நமக்கு தயக்கம் இருக்கக்கூடாது. நான் எதுக்கு உங்களை சொல்ல சொல்றேன்? நான் ஒருத்தனே பேசிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் ஒரு தடவை அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா உங்களுக்கும் புண்ணியம் வில் பி ஷேர்டு. நீங்க அந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? இப்போ வலது கண் என்னது? பெரிய புராணம். இடது கண் திருவிளையாடல் புராணம். அதுக்கு காரணம் புரிஞ்சதில்ல? நாம வச்சோமா? இல்ல. வலது கண் எப்போ? இப்ப நீங்க முருகர் பார்த்தீங்கன்னா முருகருக்கு வலது பக்கம் யார் இருப்பா? வள்ளியம்மான்னு கொஞ்சம் தயங்கி தயங்கி வள்ளி தானே? ஒரு சந்தேகம் இல்லையா? அப்ப இடது பக்கம் தெய்வயானி. ஆமா, அப்புறம் அது இல்லைன்னா பாரிசாட அளவா இங்கே தானே அது நடத்துது. சரி, இங்க வள்ளியம்மா, இங்க தெய்வயானி. கரெக்டா சொல்லிட்டீங்க. வள்ளியம்மா கையில என்ன இருக்கும்? தெய்வயானி அம்மா கையில என்ன இருக்கும்? பூ இருக்கும். என்ன பூ இருக்கும்? வேறுபாடு தெரியணும். படம் வரைகிறவங்க, சித்திரம் வரைகிறவங்க இஷ்டத்துக்கு வரைவாங்க. நம்ம முறைப்படி வரைந்த ஓவியங்கள், முறைப்படி உருவாக்கப்பட்ட சிற்பங்கள், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுதுதான் நமக்கு உண்மை தெரியும். வலப்பக்கம் இருக்கிறது வள்ளி, சொல்லிட்டீங்க. இடப்பக்கம் இருக்கிறது தெய்வயானி, சரியா சொல்லிட்டீங்க. கையில என்ன இருக்கும்? நல்லா கவனமா கேளுங்க. தாமரை இருக்கிறது, ரைட்டு. யார் கையில தாமரை? தெய்வயானை கையில தாமரை. வள்ளி கையில தாமரை இல்ல, அல்லி, குவளை. வள்ளி கையில தாமரை இருக்கும், தெய்வயானை கையில குவளை மலர் இருக்கும். நல்ல கவனமா கேளுங்க. வள்ளி கையில என்ன இருக்கும்? தாமரை. வள்ளி கையில, தெய்வயானை கையில குவளை. ஏன் அப்படி கொடுத்திருக்கணும் அப்படின்னு கேட்டா, முருகப்பெருமானுடைய வலது நேத்திரம் சூரியன். சூரியனை பார்த்து தாமரை எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கணும். அதனால வள்ளி கையில இருக்கிற தாமரை மலர்ந்தே இருக்கும். முருகப்பெருமானுடைய இடது நேத்திரம் சந்திரன், அதை பார்த்து குவளை மலர்ந்தே இருக்கணும். அதனால அதுவும் எப்போதும் மலர்ந்து இருக்கும். எனவே இந்த இரு விழிகளாலும் இருந்து இரு மலர்களும் மலர்ந்திருப்பது போல இரவும் பகலும் முருகனை வணங்குகிற அடியார்கள் வாழ்வு மலர்ந்தே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப நம்ம பார்க்கும்போது வள்ளியம்மா கையில தாமரை இருக்கா, தேவயான அம்மா கையில அல்லி இருக்கான்னு பார்க்கணும். அது ரெண்டும் பார்க்கணும். அப்பதான் அது சரியான.
இடது பக்கம்தான் தெய்வ யானை இருக்கணும். ஏன்? அப்பப்போ சில விஷயங்கள் சொல்றேன், நீங்க பதிவு பண்ணி மனசுல வச்சுக்கணும் அதை, இல்லையா? இதெல்லாம் சிவநெறி, நான் சொல்றதெல்லாம் கதை இல்லை, அது சிவநெறி. ஏன் வள்ளி வலது பக்கமும் தெய்வ யானை இடது பக்கமும் அப்படின்னு கேட்டா சொல்றேன், காரணம் சொல்றேன். தெய்வ யானை அருட்சக்தி, அது வாம பாகத்துல தான் இருக்கணும். தெய்வ யானை ஜீவசக்தி, அது வலது பாகத்தில் இருக்கணும். இப்ப தெய்வ யானை எந்த பக்கத்தில் இருக்கிறாங்க? இடது பாகம். அம்பாள் எப்படி இருக்கிறாங்க சிவபெருமானுக்கு? இடது பாகத்துல. அம்பாள் அருட்சக்தி இடப்பாகம் வாம பாகத்துல. அதுபோல தெய்வ யானை எப்பொழுதுமே அருட்சக்தி. அவள் தெய்வ யானை, தெய்வ நலம் புரிந்து அவளை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் மானின் வயிற்றிலே பிறந்து வளர்ந்த வள்ளியை போய் இங்கே மணந்து கொண்டார். அது ஆன்ம சக்தி, இது அருள் சக்தி, இது ஆன்ம சக்தி. தன்னுடைய அருளுக்கு சமானமாக இந்த ஆன்ம சக்தியை உயர்த்தி தன்னோடு கலந்து கொள்ளுகிறார் என்பதுதான் சைவ பெருநெறியாக போற்றப்பெறுகிறது. ரெண்டு பக்கமும் வச்சிருக்கிறார். இந்த வள்ளிய கீழ் நிலையில வேடுவர்களுக்கு மத்தியில் இருந்த நிலையிலிருந்து கொண்டு பக்கத்தில் வைத்திருக்கிறார். அதுதான் நாம அந்த நிலைக்குத்தான் போகணும். முருகனோட அத்துவிதமாகணும். அருட்சக்தியும் அத்துவிதம், ஆன்ம சக்தியும் அத்துவிதம். அருட்சக்தி தாதான்மிய சம்பந்தம், ஆன்ம சக்தி அத்துவித சம்பந்தம். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. அருட்சக்தி என்பது ஒன்று இரண்டாக தெரிவது, ஆன்ம சக்தி என்பது ஒன்று இரண்டாக தெரிவது, இரண்டு ஒன்றாக தெரிவது. ஒரே பொருள் ரெண்டா தெரியும், அது தாதான்மிய சம்பந்தம். ஒரு பொருள் ரெண்டா தெரியும். இப்ப இது என்னது? தாள். இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இப்ப இது பார்க்கும்போது இது தெரியல, இது பார்க்கும்போது அது தெரியல. அப்ப ரெண்டு பக்கமும் வேற வேறையா? ஒரே தாள். ஒன்று ரெண்டா தெரியுது. ஒரு பரவெளி பரசிவனாகவும் பராசக்தியாகவும் தெரியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்று இரண்டா தெரியுது, ரெண்டு ஒன்றா தெரியும். எது? சிவமும் சீவனும். அது ரெண்டு சக்தி, அது இரண்டும் கலப்பினாலே ஒன்றாகி ஒரே பொருளாக தெரியும். அதுதான் அத்துவித சம்பந்தம். இதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையாக அந்த இரண்டையும் விளக்குகிற ரெண்டு அத்துவித சம்பந்தத்தை விளக்குவதுதான் முருகப்பெருமான் தெய்வ யானையோடும் இடப்பக்கம் வலப்பக்கம் வள்ளியோடும் இருக்கிற அந்த குறியீடு எது என்று கேட்டால், சைவம் சித்தாந்தம் இரண்டு விதமான சம்பந்தங்களை கொண்டது. ஒன்று தாதான்மிய சம்பந்தம், இன்னொன்று அத்துவித சம்பந்தம். சரி, இப்ப இந்த நேத்திரங்களை பற்றி நான் உங்களுக்கு, நேத்திரம்னா கண்ணு, இந்த கண்ணை பற்றி நான் சொன்னேன். இந்த இடது கண்ணாக இருக்கக்கூடிய திருவிளையாடல் புராணம் நம்ம சைவ பெருமக்களால் போற்றப்பட வேண்டும், ஓதப்பட வேண்டும், அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலை. இந்த திருவிளையாடல் புராணத்தை பற்றி சில செய்திகள் நாம் முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டா, சிவபெருமான் இந்த உயிர்களுக்காக தன்னுடைய மேல் நிலையிலிருந்து இறங்கி மிக எளிமையாக உயிர்களுக்கு திருவருள் புரிந்து நலம் புரிந்த நிலை திருவிளையாடல் புராணம். ஒரு காமன் மேன், அவன் கஷ்டப்பட்டா கூட சிவபெருமான் அவனுடைய பக்தி ஸ்ரத்தையை பார்த்து அவனுக்கு அருள் செய்திருக்கிற செய்திகளை நம்ம திருவிளையாடல் புராணத்தில் பார்க்கிறோம். ஆனால் நாயன்மார்களுடைய பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தகுதி நம்மால் நினைத்து பார்ப்பது கொஞ்சம் கடினம். பெரிய புராணத்தில் நாயன்மார்களுடைய அந்த ஊற்றம் இல்லையா, அந்த அளவுக்கு நாம அந்த ஊற்றத்தை பெற வேண்டும் என்பது நோக்கம். ஆனால் பெறுவதற்கு நாம் பெருமுயற்சி கொள்ள வேண்டும் இல்லையா? ஆனால் திருவிளையாடல் புராணத்தில் மிக எளிமையாக பெருமான், ஆலவாய் பெருமான் இந்த மண்ணிலே இறங்கி உயிர்களுக்கு, நம்பிக்கையோடு இருக்கிற உயிர்களுக்கு நலம் புரிந்து இருக்கின்றான் என்ற செய்திகள் நமக்கு இங்கே புராணமாக தரப்பெற்றிருக்கிறது. திருவிளையாடல்கள் என்று சொல்லப்படுவது என்பது ஒரு 64 என்று பின்னாலே தொகுக்க பெற்றிருக்கிறது. இப்ப திருவிளையாடல்கள் என்று சொல்லுவது மிக பழமையானவை. அவை நூல் வடிவிலே வந்தது ஒருபுறம் இருக்கட்டும்,
அவை நூல் வடிவாக வருவதற்கு முன்பாகவே மக்களிடையே புழங்கிக் கொண்டிருந்தன. அவை மக்களிடையே செய்திகளாகவும் வரலாறுகளாகவும் கதைகளாகவும் பேசப்பட்டு வந்தன. அதை எடுத்துக்கொண்டுதான் மணிவாசகர் திருவிளையாடல்களை தன்னுடைய திருவாசகத்திலே பல இடங்களிலே குறிப்பிடுகிறார். மணிவாசகர் பெரிய புராண செய்தி எதையும் குறிப்பிடவில்லை, இரண்டை தவிர, ரெண்டு செய்தியை தவிர. ஆனால் திருவிளையாடல் செய்திகள் நிரம்ப கூறுகிறார். மணிவாசகர் குறிப்பிடுகிற இரண்டே இரண்டு நாயன்மார், ஒன்று கண்ணப்பர், இன்னொருத்தர் சண்டிகேஸ்வரர். தீதில்லை மாணி சிவகருமும் சிதைத்தானே என்று சொல்லக்கூடிய திருத்தோள் நோக்கம் பாடல்ல சண்டிகேஸ்வரரை சொல்லுகிறார். சண்டிகேஸ்வருடைய பேர் என்ன? விசார சருமர். உனக்கு தெரியுமா? தெரியுமா? விசார சருமர் கோயில்ல எங்க உட்கார்ந்துருப்பாரு? கோயில்ல விசார சர்மர் எங்க உட்கார்ந்து இருப்பாருன்னு சண்டிகேஸ்வரங்கிறது போஸ்ட் பேரு, பதவியோட பேரு. சண்டேஸ்வரம் அப்படிங்கிறது பதவி பேரு. பிரதமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவி பேரு. அதுல இருக்கிறவர் விசார சர்மர். கோயில்ல இருக்கிறவர்கள், இப்ப கோயில்ல சண்டிகேஸ்வரர் இருக்கிற ஒரு பேர் என்ன? விசார சர்மர். எல்லா கோயில்லையுமா? சரி, சிவாலயத்துல தான் சண்டிகேஸ்வரர் உண்டு. எல்லா சிவாலயத்திலையுமா? ரெண்டுல இல்ல. எது ரெண்டுல இல்ல உனக்கு தெரியுமா? கேட்போம், இங்கே கேட்போம். இதுதான் வளர்ற சமுதாயம். ரெண்டு கோயில்ல சண்டிகேஸ்வரர் விசார சர்மர் இல்ல அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியுமா? என்னம்மா உங்களுக்கு தெரியுமா? திருவாரூர், குட், வெரி குட். அப்புறம் தில்லை தெரிஞ்சுக்கிட்டியா உனக்கு? ரெண்டு ஊர்ல விசார சர்மர், சண்டிகேஸ்வரர் இருக்கிறாரு. ஆனா விசார சர்மர் அந்த போஸ்ட்ல இல்ல. விசார சர்மர் அந்த போஸ்ட்ல இல்ல. அதுல யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டா, நம்ம பிரம்மா இருக்கிறார். பிரம்மாவுக்கு ஒரு சன்னதி சிவன் கோயில்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அது தில்லையில தான் தனி சன்னதி இருக்கிறது. வேற எங்கேயும் பிரம்மாவுக்கு தனி சன்னதி கிடையாது, தில்லையில மட்டும்தான் இருக்கு. அங்க பிரம்மா இருக்கிறார். திருவாரூர்ல யாரு? யமன், யம சண்டேஸ்வரர். அங்க யமனை தான் சண்டிகேஸ்வரரா போட்டிருக்காரு. நீங்க எப்பவும் போனீங்கன்னா திருவாரூர்ல யமன் சண்டிகேஸ்வரர். ஆனா நம்மால பயந்து போய் என்ன பண்ணிட்டான், யமன் இருக்கிறாரு. ஏன்னா இவன் சிவனை கண்டு பயப்படுறானோ இல்லையோ, யமனை கண்டு ரொம்ப பயப்படுவான். அதனால என்ன பண்ணிட்டான், யம சண்டேஸ்வரருக்கு பக்கத்திலேயே இன்னொரு சண்டிகேஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணிட்டான். நீ வேணும்னா அந்த சண்டிகேஸ்வரரை போய் பார்க்காம இவரையே பார்த்துட்டு போயிடு அப்படின்ட்டு. அது யம சண்டேஸ்வரர்னு சொன்னா பேரு கேட்டவுடனே பயந்துருவாங்கன்ட்டு சண்டிகேஸ்வரன் தனியாக ஒரு சன்னதி. அது பழசு இல்லை, அது அப்போ சமீபத்தமாக வச்சது. அது உண்மையா இருக்கிறவர் யமன் தான் இங்க சண்டிகேஸ்வரர், யம சண்டேஸ்வரர். சண்டிகேஸ்வரர் அவரை பத்தி சொல்லி இருக்கிறார். அப்புறம் கண்ணப்பரை சொல்லி இருக்கிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டு கொண்டு என்று கண்ணப்பர் சொல். வேற எந்த நாயன்மார் வரலாறும் வரல. ஆனால் நமக்கு அப்ப என்ன தெரிகிறது என்று சொன்னால், மாணிக்க வாசகர் காலத்திலே திருவிளையாடல்கள் பிரசித்தமாக இருந்தன. அதை அவர் தன்னுடைய திருவாசகத்திலே பயன்படுத்தி இருக்கிறார் இல்லையா? சோழனை மடிவில் வீட்டிய படலம், இயக்கிமார் பன்றிக்குட்டிக்கு பால் ஊட்டிய படலம், இதெல்லாமே சொல்லுகிறார் சாமி. மீனவனாய் வலை வீசிய படலம், எல்லா பிட்டுக்கு மண் சுமந்த படலம், பல விஷயத்த அவர் குறிப்பிடுகின்றார். இப்ப பிட்டுக்கு மண் சுமந்த செய்தி மணிவாசகருக்கு பின்னால அதை சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா? அது வரைக்கும் நடந்த அந்த திருவிளையாடல்களோடு பிட்டுக்கு மண் சுமந்ததும் பெரம்படிப்பட்டதும் அதை சேர்த்துக்கிட்டாங்க. ஆக நல்ல தெளிவாக கேட்கிற பொழுது இந்த திருவிளையாடல்கள் என்று மணிவாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் குறிப்பிடுகின்ற அந்த ஒரு 18-19 திருவிளையாடல்கள் என்னவோ குறிப்பிடுகிறார் அவர். இந்த திருவிளையாடல்களை தவிர வேறு திருவிளையாடல்கள் அந்த காலத்திலே உலவி வந்தனவா இருந்தனவா என்பது ஒருபுறம் இருக்க,
இவற்றை எல்லாவற்றையும் தொகுத்து முதலாக திருவிளையாடல் புராணம் தமிழிலே அருளி செய்தது 13ஆம் நூற்றாண்டிலே பெரும்பற்ற புலியூர் நம்பி. அவர்தான் முதல்ல அருளி செய்தார். அவர் அருளி செய்த அந்த திருவிளையாடல் புராணம் பெரும்பற்ற புலியூர் நம்பி அருளி செய்த 13ஆம் நூற்றாண்டுல அதுதான் மூலமாக இருந்திருக்கு. அவர் தன்னுடைய அந்த தன்னுடைய திருவிளையாடல் புராணத்துல தான் எதையும் ஃபாலோ பண்ணதா சொல்லல. அவர் தன்னுடைய முதல் நூலாக சொல்லவில்லை, அவராகவே அது முதல் நூலாக செய்திருக்கிறார். ஒரு 4 நூற்றாண்டு கழிச்சு 17ஆம் நூற்றாண்டுல பரஞ்சோதியார் என்பவர் வேதாரண்யத்தில் வந்தவர். மீனாட்சி சுந்தர தேசிகருடைய புதல்வனாக இருக்கிற நம்முடைய பரஞ்சோதியார் அவரு இந்த திருவிளையாடல் புராணத்தை செய்ய வேண்டும் என்று அவர் செய்கிறார். இப்ப அவர் செய்கிற பொழுது, பரஞ்சோதியார் செய்கிற பொழுது, இந்த முன்ன செய்த இந்த ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் என்று பெரும்பற்ற புலியூர் நம்பி செய்தாரே, அதை ஒட்டி அப்படியே செய்திருக்கிறார். அதை ஒட்டி அப்படியே செய்திருக்கு. ஆனா அப்படியே செய்தாலும் கூட அவர் என்ன சொல்லுகிறார், வடமொழியில இருக்கக்கூடிய சங்கர சம்மிதையிலிருந்து நான் மூலமாக எடுத்து செய்திருக்கிறேன் என்று அது சொல்லி இருக்கிறார். அது ஒன்றுதான் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. நிகழ்வுகள் நடந்த இடம் மதுரை, தமிழ் பேசுகிற இடம். நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தமிழ் பேசுகிறவர்கள். நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட சூழ்நிலை தமிழகம். இவ்வளவு தமிழகமாக இருக்கிற பொழுது இதுல வடமொழிக்கு எங்கிருந்து இடம் வந்தது என்று புரியவில்லை. இதுல வடமொழிக்கு எங்கிருந்து இடம் வந்தது புரியல. நான் அந்த காலத்துல என்ன அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒரு நூலை செய்கிறவர்கள் இது வடமொழியில் இருந்து மொழிபெயர்த்து செய்தோம் என்று சொன்னா அதுக்கு ஒரு பெருமை இருக்கிறதுன்னு கருதினார்கள் போல இருக்கு. வடமொழியில செய்தா அது ஒரு சிறப்புடையதாக கருதினார்களோ என்னவோ தெரியல. அதனால சிவஞான போதமே மூலமே தமிழ் தான் அது. ஆனா அதை வடமொழி சிவஞான போதத்திலிருந்து வந்தது அப்படின்னு சிவஞான முனிவர் சொல்லுவதற்கு காரணம், அந்த காலத்துல அப்படி சொல்லாமல் போனால் இந்த நூல் ஏற்புடைத்தாக போகாம போயிருக்குங்கிற அந்த ஒரு நிலையில சொன்னாரே தவிர, உண்மை என்ன என்று கேட்டால் சிவஞான போதம் தமிழிலே எழுந்த முதல் நூல் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லிட்டு நான் மேல போறேன். ஒரு முதல் நூலுக்கு மட்டும்தான் வழி நூலும் சார்பு நூலும் வரும், டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்குக்கு வராது. ஒரு நூல் முதல் நூல் என்று சொன்னால் அந்த முதல் நூலுக்குத்தான் வழி நூல் சார்பு நூல் இருக்கும். ஒரு நூலை டிரான்ஸ்லேட் பண்ணா அந்த டிரான்ஸ்லேட் பண்ண நூலுக்கு வழி நூல் சார்பு நூல் சொல்ல முடியாது. இப்ப சிவஞான போதம் வந்த உடனே வழி நூலா சிவஞான சித்தியார் வந்தது, சிவஞான சித்தியார் வந்த உடனே சார்பு நூலா சிவப்பிரகாசம் வந்துருச்சு. இப்படி இந்த நூல்கள் இந்த வரிசையில வரணும்னா மூலம் தமிழிலே ஒரு தமிழ் முதல் நூலாக இல்லாமல் ஒரு டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்குக்கு வடிநூல் சார்பு நூல் வராது. எனவே சத்தியமாக சிவஞான போதம் ஒரு முதல் நூல் என்பதில, தமிழ் முதல் நூல் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அது போல இந்த திருவிளையாடல் புராணமும் நல்ல வேளை பெரிய புராணம் தப்பிச்சுக்குச்சு. இல்லாட்டி செக்கிடார் கொஞ்சம் தைரியமா அதை கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த முனிவருக்கு இல்லையா, அவருக்கு எடுத்து சொல்லுவதாக இந்த வரலாறை தன்னுடைய முனிப்பவர்களுக்கு அந்த பாலுக்கு பாலகன் அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையில அவர் எடுத்து சொல்லி எல்லோரும் கேட்கிற மாதிரி அதை வச்சுவிட்டார். அதை இல்லைன்னா அதுக்கும் இந்த சாயத்தை பூசியிருப்பாங்க. ஆக சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால், இந்த திருவிளையாடல் புராணம் என்று சொல்லுகிற இரண்டிலே பெரும்பற்ற புலியூர் நம்பி அருள் செய்தது, அதை தொடர்ந்து பரஞ்சோதியார் அருளி செய்தது, ரெண்டுமே நல்ல நூல்கள். நாம ஒன்றை ஒட்டி இன்னொன்று வந்தது என்று நாம் சொல்லலாம். அதை மூல நூலாக வைத்துக்கொண்டு இதை செய்தார் என்று சொல்லலாம். அப்படி சொல்லுகிற பொழுது இந்த சிறப்புமிக்க பரஞ்சோதியார் உடைய அந்த நூலை பரஞ்சோதியார் நூலையே நம்முடைய வழி ஒரு தொடர்பு கொள்ளுகிற நூலாக வைத்துக்கொண்டு அதிலேயே நாம் போகலாம் என்று நான் கருதுகிறேன். பரஞ்சோதியார் நூலில் வரலாறு பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த பரஞ்சோதியாருடைய நூல்களிலே இந்த இலக்கிய நயம், கவி நயம் என்று சொல்லக்கூடியது மட்டுமல்லாமல்
சித்தாந்த நுட்பங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக வைத்து அவர் செய்திருக்கிறார். ஆகையினாலே நாம் அந்த நூல் இது அந்த நூலை காட்டிலும் சிறப்புன்னு நான் சொல்லுவதாக சொல்லக்கூடாது. நம்ம 2 ஆசிரியர்களை வச்சு ஒரு ஆசிரியரை விட இன்னொரு ஆசிரியர் சிறப்பு என்று சொல்லக்கூடாது. இந்த திருவிளையாடல் புராணம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவிளையாடல்களை 64 என்று தொகுத்து இந்த 64 திருவிளையாடல்களையும் நமக்கு ஒரு நூலாக பெருமானுடைய பெருங்கருணையை இப்போ அவர் பேசும்போது மருத்துவர் சொன்னார். அது சொல்லுகிற பொழுது சிவபெருமான் அம்பிகைக்கு சொன்னது போலவும் அதை முருகன் கேட்டு அகத்தியருக்கு சொன்னது போலவும் அகத்தியர் பல முனிவர்களுக்கு அதை எடுத்து சொன்னது போலவும் அந்த வரலாற்றை பரஞ்சோதியாரும் அமைக்கிறார். ஆகையினாலே எது எப்படி இருந்தாலும் இந்த ஆலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரையிலே நிகழ்ந்த இந்த அற்புதங்கள் சிவபெருமானுடைய பரங்கருணையை காட்டுகிறது. சிவபெருமானுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான குணம் எது என்று கேட்டால், அவனுடைய மிகப்பெரிய குணம் சிறப்பு எது என்று கேட்டால், அதை எத்தனை கொடுத்து சொல்றது? வரம்பில் இன்பம் உடைமையா, முடிவில் ஆற்றல் உடைமையா, அல்லது தன்பயத்தனாதலா, இல்லை இயல்பாகவே பாசங்கள் இன்று விடுபடுதலா, அல்லது இயற்கை உணர்வினன் ஆதலா, அல்லது தூய உடம்பினன் ஆதலா, எல்லாத்தையும் நாம் அடுக்கடுக்கா பார்க்கிற பொழுது அவனுடைய மிகப்பெரிய பெருமையாக நாம் எதை பார்க்கலாம் என்று சொன்னால், அதை நம்முடைய சுந்தரர் தேவாரத்திலேயே பார்க்கலாம். சாமி என்ன சொல்றாரு? திருச்சிற்றம்பலம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையனன்றறி ஒன்னாயம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானை, மறக்கலும் ஆமே அப்படின்னு ஒரு பதிகம் திருவாரூர் பதிகம் அறிவு செய்திருக்கிறார் இல்லையா? இல்லையா? அதில் சொல்லுகிறார், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான். பொன்னும் தருவான். அப்ப பொண்ணு என்ன இல்லை? ஒருத்தர் அறிமுகப்படுத்துறார். சார், இவர் தான் சுந்தரன்னு பேர் இவருக்கு, இவர் நல்லதும் செய்வார் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வழக்கமாக கெடுதல் தான் பண்ணுவார். எப்பயாவது இது அது நல்ல அறிமுகமா? இது நல்லதும் செய்வாருன்னா இவர் நல்லதும் செய்வார் சார் அப்படிங்கிற மாதிரி. பொண்ணும் தருவான் மெய்ப்பொருளும் தருவான்னா, பொண்ணு பொய்ப்பொருள். பொய்ப்பொருள்னு சொன்னா இல்லாத பொருள்னு அர்த்தம் இல்லை, நிலையில்லாததுன்னு அர்த்தம். சிவபெருமான் மெய்ப்பொருளாகிய தன்னை மட்டும்தான் தருவான்னு நினைச்சு ரொம்ப பேர் கோயில் பக்கமே போறதில்லை. அவன் இதுவும் தருவான், பொண்ணும் தருவான் இல்லையா? சுந்தரருக்கு எவ்வளவு கொடுத்தாருமா விருத்தாச்சலத்தில்? 12,000 பவுன். அம்மா, ஒரு பவுனுக்கு எத்தனை கிராம்மா? அது உடனே பதில் வரும், அது டக்குனு தெளிவாக வந்துடும். 8 கிராம். 12,000 பவுனுக்கு எத்தனை கிராம்மா சொல்லுங்க? 96,000 கிராம், கிட்டத்தட்ட 1000 கிலோ, 1 டன்னு. எப்படி தூக்கிட்டு போவார்? 1 டன் தங்கத்தை தூக்கி கொடுத்த, இந்த 5 கண்டத்துல 1 டன் தங்கம் கொடுத்த கடவுள் எந்த கடவுளும் கிடையாது, சிவபெருமான் மட்டும்தான். மித்த சாமியெல்லாம் கிள்ளி தான் கொடுக்கும், சிவன் கொடுத்தா அள்ளி கொடுப்பான், அள்ளி அள்ளி கொடுப்பான். சிவன் தூக்கிட்டு போகலார், கடைசியில தூக்கிட்டு போகலார். ஏன் அவ்வளவு தூரம் கொடுத்தாரு தெரியுமா? அதுக்கு முன்னால ஒரு பதிகம் பாடுறார். இந்த 12,000 பொண்ணு பாடுறது வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பதிகம் பாடுறார். நஞ்சி இடையின்று நாளை என்று உம்மை நச்சுவார், துஞ்சி இட்டால் பின்னை செய்வதன் அடிகள் சொல்லி. நஞ்சி இடையின்று நாளை என்று உம்மை நச்சுவார்,
துஞ்சியிட்டால் பின்னை செய்வதன் அடிகள் சொல்லிர். சொல்ற உன்னையே நம்பி வந்து கஷ்டத்துக்கு வந்து நிற்கிறான், நீ கொடுப்பேன்னு நினச்சிட்டு வந்து நிற்கிறான், நீ கொடுக்கல போயிடுறான், திரும்பவும் உன்னையே நம்பி திரும்பவும் வரான். அவன் வந்து வந்து கேட்குறான், நீயோ கொடுக்கறதுக்கு லேட் பண்ணுற. அவன் வந்து வந்து ஆள் செருப்பு நஞ்சு போய் ஆளு நஞ்சு போயிட்டான். நஞ்சி இடை இன்று இன்னைக்கு தருவ, நாளைக்கு தருவ அப்படின்ட்டே வரான். நீயும் கொடுக்க மாட்டேங்கிற, அவனும் உன்னை விட மாட்டேங்கிறான். அவன் விடா கண்டன், நீ கொடா கண்டன். இப்படி வந்துகிட்டே இருக்கிறானே டெய்லி. ஒரு நாள் இறந்து போயிட்டான்னு வச்சுக்க. அப்ப நீ என்ன நினைப்ப? ஐயோ நேத்து கூட வந்து கேட்டானே, ஐயோ கொடுத்துருக்கலாமா அவனுக்கு அப்படின்னு வருத்தப்படுவல்ல. நீ அந்த மாதிரி வருத்தப்படாம இருக்கணும்னா வந்து கேட்கும் போதே தூக்கி கொடுத்துரு. வந்து கேட்கும் போதே கொடுத்துரு, லேட் பண்ணாத. நீ ஏன் லேட் பண்றேன்னு எனக்கு தெரியும் காரணம். நீ ஏன் தாமதப்படுத்துறேன்னு தெரியும். ஏன் தாமதப்படுத்துறேன்னா எவ்வளவு கொடுக்கறதுன்னு நீ யோசனை பண்ற, அதுலயே தான் தாமதப்படுத்துற. ஒன்னு தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி இந்த பாட்டில் இருக்க, அதுல பஞ்சை வச்சு அடைச்சோம்னா எவ்வளவு பஞ்சு வேணாலும் வச்சு அடைக்கலாம். நிறைய பஞ்சு வச்சு அடைச்சா பாட்டில் உடைஞ்சிருமா? எவ்வளவு பஞ்சு அடைச்சாலும் பாட்டில் தாங்கும். நீ எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க தாங்குவோம். பஞ்சு இட புட்டில் கீருமோ கேக்குறாரு. பஞ்சு இட புட்டில் கீருமோ படிகீரருள் முஞ்சி இடை சங்கம் ஆர்க்கும் முதுகுண்டீரே. நஞ்சி இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார் துஞ்சியிட்டால் பின்னை செய்வதன் அடிகள் சொல்லீர். பஞ்சு இட புட்டில் கீருமோ, அது கேட்டதுனால என்ன பண்ணிட்டார் சாமிக்கு சுருன்னு, சரி பஞ்சு அடைச்சு புட்டில் உடையாதுன்னு இப்ப தரம் 12,000 தூக்கிட்டு போறியா பார்க்கலான்ட்டார். சாமி நம்மளால முடியாது சாமி, நான் இங்க இந்த ஆத்துல போட்டு அங்க போய் குளத்துல எடுத்து அப்படின்னாரு இல்லையா. அது மாதிரி அள்ளி அள்ளி தருகின்றவன் சிவபெருமான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. இன்னும் அந்த பாட்டில் இருக்க கருத்துக்கு நான் வரல. போகமும் திருவும் புணர்ப்பானை பின்ன என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை. இன்ன தன்மையன் என்று அவனை சொல்ல முடியாது. அவ்வளவு அவனுடைய தன்மைகள், முடிவில் ஆற்றல், வரம்பில் இன்பம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல்கள் எல்லாம் அவனுக்கு நிரம்ப உண்டு. அவன் மிகப்பெரியவன், ரொம்ப பெரியவன் சொல்லிட்டா நம்மால் என்ன பண்ணுவான்? இருந்துட்டு போறார் சார், எனக்கு என்ன ஆக போகுதுன்றான். அவர் பெரியவராக இருந்தா இருந்துட்டு போறார் சார், அவர் ரொம்ப பெரியவர் சார், அவர் ரொம்ப பெரிய செல்வந்தர் சார், அவர் கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கட்டும், ஏன் எனக்கு என்ன ஆச்சு இல்லையா? அப்படி கேட்டுருவான் இல்லையா? ஆகையினால பெருமான் பேராற்றல் உடையது அவனுக்கு பெருமை அல்ல. அடுத்தது சொல்லுகிறார், இன்ன தன்மை எனன்றறி ஒன்னா எம்மானை. அடுத்து சொல்ற எளிவந்த பிரானை, அதுதான் அவருடைய பெருமை. கூப்பிட்டா வந்துருவான், அடியார்கள் கூப்பிட்டா வந்துருவான். இந்த எளிவந்த தன்மை, வடமொழியில சௌலபியம் என்பார்கள். அத அந்த எளிவந்த தன்மை என்ற ஒன்று இருக்கிறதே, அதுதான் சிவபெருமானுக்கு அந்த பரங்கருணை என்று சொல்லப்பெறுவது. பரங்கருணை என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய அந்த பெரும் கருணை நமக்கு தெளிவாக தெரிவதுதான் திருவிளையாடல் புராணம். அந்த பரங்கருணையைத்தான் பல இடங்களில் கீர்த்தி திருவகவல்ல கூட நம்ம மணிவாசகர் திரும்ப திரும்ப பல திருவிளையாடல்கள் சிவபெருமானுக்கு எப்படி வந்து பன்னிக்குட்டி, அந்த பன்றிக்குட்டிக்கு பால் கொடுக்கிற அளவுக்கு அவன் ஒரு பன்றியாக வடிவெடுத்தான் என்று சொன்னால், தாய் பன்றியாக வருகிறான் என்று சொன்னால் அவனுடைய கருணையை எந்த அளவுக்கு சொல்லுவது என்று அந்த கருணையினுடைய அந்த தன்மையை எளிது விளக்கும் பொருட்டு பெருமான் பெரிய அடியார்களுக்குத்தான் வருவான் என்றில்லை. ஒரு இல்லறத்திலே இருக்கிற சாதாரண நிலையில இருக்கக்கூடிய ஒரு அடியார் தன்னுடைய அன்பின் திறத்தினாலே அழைக்கிற பொழுது பெருமான் வந்து கருணை புரிகின்றான் என்று காட்டுவதற்காக வந்ததுதான் திருவிளையாடல் புராணம். எனவே இந்த திருவிளையாடல் புராணத்தில் 64 திருவிளையாடல் புராணங்கள். இந்த புராணத்தை தொடங்குகிற பொழுது இந்த புராணத்தினுடைய அடிப்படை நிலை திருவிளையாடல் புராணத்தையும் அந்த அதே நேரத்திலே நாம் பெரிய புராணத்தையும் நாம் ஒப்பு நோக்குகிற பொழுது இந்த திருவிளையாடல் புராணம் எளிமையான உயிர்களுக்கு கூட கருணை புரிகின்ற அந்த திறம் பேசுவது
என்பதுதான் திருவிளையாடல் புராணத்தினுடைய ஒரு அடிப்படை உண்மை. இப்போ எளிமை என்று சொல்லுகிற பொழுது பெரிய புராணத்திலேயும் எளிமை வருகிறது. ஆனால் அந்த எளிமை என்று சொல்லுவது அவர்கள் சிவனை தவிர வேறு எவருக்கும் சிரம் வணங்காத கைகள் தொடாத நிலை உடையவர்களாக அவர்கள் விளங்குகிற அந்த தன்மையை நாம் பார்க்கலாம். அப்படி ஒரு இங்கே பெருமான் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாமனாக வாழ்ந்து வழக்குரைத்த படலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த வழக்கிலே தானே சாட்சி சொன்னதாகலாம் நம்ம பல திருவிளையாடல்களை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு எளிமையாக பெருமான் அருள் செய்த இந்த திருவிளையாடல் புராணத்தை பெருமான் சொல்லுகிற பொழுது ஒரு 3 காண்டமாக அதை பிரிக்கின்றார். அதிலே மதுரை காண்டம், பிறகு கூடல் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என்று 3 காண்டங்களாக பிரித்திருக்கிறார். இந்த 3 காண்டங்கள்லேயும் மொத்தம் 64 படலம் வருகிறது. 64 படலத்திலேயும் மொத்தம் பாடல்கள் 3363 பாடல்கள். பெரிய புராணத்தில் 4272 இன்னும் இருக்கு. இதில் 3363 பாடல்கள், கிட்டத்தட்ட 1000 பாடல்கள் பெரிய புராணத்தை விட குறைவு தான் இதில். ஆனாலும் கூட சிறப்பு பெரிய புராணம் அளவிற்கு பெருமானுடைய இடது நேத்திரம் என்று அடியார்கள் எல்லாம் போற்றுகிற அளவிற்கு அது சிறப்புடையதாக இருக்கிறது. சரி, பரஞ்சோதியார் இந்த நூலின் ஆசிரியராக இருக்கக்கூடிய பரஞ்சோதியார் திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்தை சேர்ந்தவர். அவர் தான் இந்த நூலை செய்கிற பொழுது திரு ஆலவாயில பெருமானுடைய பெருங்கருணை இருந்தது எவ்வாறு என்பதை விவரிக்கும் விதமாக இது செய்கிறார். இப்போ இன்னும் ஒன்று அடிப்படையாக ஒரு வேறுபாட்டை மட்டும் சொல்லி நாம் செல்வோம். இப்போ திருவிளையாடல் புராணம் அருள் நிலையில் செய்யப்பெற்றது. அருள் நிலை இன்னும் சொன்ன போல பறை நிலை என்று அதை சொல்லுவார்கள். அந்த பறை நிலைக்கு மேலே இருப்பது பரன் நிலை. பறை பரன் இந்த ரெண்டும் சேர்ந்தது பராபரன். பராபரனைத்தான் பராவரை பரம்பரை என்று சொல்வார்கள். பரம்பரை என்பது பரம்பரை என்பது பரம் சிவம், பறை சக்தி. அதைத்தான் பரம்பரை என்று வந்துவிட்டது நமக்கு. என்ன பரம்பரை? சிவ பரம்பரைன்னா பரம் சிவம். இப்போ என் பரம்பரை என்று சொன்னால் எனக்கு சிவம் அம்மையும் தான் ஆதியில் எனக்கு தாயும் தந்தையுமாக இருந்தவர்கள் என்று அதை சொல்லுவது பரம்பரை. அதே பொது சொல்ல போயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் உங்கள் பரம்பரை என்ன, எங்கள் பரம்பரை, எல்லா பரம்பரையும் ஒரே பரம்பரை தான், சிவ பரம்பரை மட்டும் தான். ஆனால் இவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பரம்பரையை இப்போ அதை நாம் பிரிச்சுக்கிறோம். சரி, அதை விட்டுருவோம். இப்போ இந்த சக்தி நிலையாக இருப்பது இந்த சந்திரன், இந்த பாண்டியன், அல்லது சக்தி நிலையாக இருப்பது திருவிளையாடல் புராணம், சிவநிலையாக இருப்பது பெரிய புராணம். இப்போ பெருமான் உயிர்களை ஆட்கொள்ளுகிற பொழுது சக்தி நிலையிலும் ஆட்கொள்ளுவான், சிவன் நிலையிலும் ஆட்கொள்ளுவான். எனவே இங்கே நம்முடைய பெரிய புராணத்தில் பார்த்தால் சிவனுக்கு முதலிடமாகவும் சிவனுக்கு வாமபாகத்திலே பொருந்திய சக்தியாகவும் நாம் அவளை பார்த்து மகிழ்வோம், அப்படித்தான் மகிழ்வோம். ஆனால் இங்கே திருவிளையாடல் புராணத்தில் பார்க்கிற பொழுது சக்தியை பிரதானமாகவும் அவளுக்கு வலப்புறமாக சிவபெருமானும் இருப்பதாக பார்த்து நாம் மகிழ்வோம். ஆகையினால அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் அதுவே அப்படின்னு சொல்ற இல்லையா. பங்கை செல்வி பாண்டிமா தேவி என்று சொல்லுகிற பொழுது மங்கையர்கரசி வளவர்கோன் பாவி வரிவளைக்கை மடமானி. அப்ப இந்த பெருமாட்டியை சொல்லுகிற பொழுது அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் அதுவே என்று நம்ம பிள்ளையாரே சொல்லுகிறார். அது இப்ப பொங்கடல் ஒருவன் பூதநாயகன் அவங்க அங்கையர் கண்ணியோட அங்கே அமர்ந்த திருக்கோலம் அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பிள்ளையாரே அங்கே முன்னிலைப்படுத்துகிறார். அது சக்தி பீடம், 64 சக்தி பீடம். அதில் முதல் சக்தி பீடம் மதுரை தான், காஞ்சிபுரம்லாம் அப்புறம்தான். சக்தி பீடங்கிறது மதுரை தான் முதல் சக்தி பீடம். ஆகையினாலே அந்த
சக்தி நிலை, சிவநிலை, இந்த இரண்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவம் வந்து எப்படி அருள் செய்யுங்கிறது அது சொல்ல முடியாது. அவர் எப்படி வந்து ஒருத்தருக்கு அருள் செய்வார் அப்படின்னு, ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிடக்க வேண்டாம் அப்படின்ட்டார். ஆகையினாலே எந்த நிலையில பெருமான் உயிர் கூட்டத்திற்கு அருள் செய்கிறான் என்பதை அவன்தான் முடிவு செய்கிறான். நாம் முடிவு செஞ்சால் கொஞ்சம் சிக்கலாயிடும். நம்ம முடிவு செய்யக்கூடாது. நாம் வந்து மருத்துவர்கிட்ட போனால் நோயாளி என்ன சொல்லணும், நோயை மட்டும் சொல்லணும். அந்த நோய்க்கு மருந்தையும் நோயாளியே சொல்லக்கூடாது இல்லையா? சொல்லுவானே, இல்லை இதுக்கு எனக்கு வயிற்று வலிக்குது, ஜெலிசில் கொடுங்க, எனக்கு காய்ச்சலாக இருக்குது, டோலோ 650 கொடுத்துருங்க அப்படின்னு. நீ எதுக்கு இங்கே வர இல்லையா? இன்னதை கொடுன்னு சொல்கிறதுக்கு நோயாளிக்கு உரிமை இல்லை. டாக்டராக பார்த்து இதுக்கு என்ன கொடுக்குறோன்னு பார்த்து. அதுபோல் சிவபெருமான்கிட்ட போய் பிரச்சனையை மட்டும்தான் சொல்லணும். பிரச்சனைக்கு சொல்யூஷனை நம்ம சொல்லக்கூடாது. பக்கத்துக்காரனால நமக்கு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சாமிகிட்ட போய் சாமி பக்கத்துக்காரனால பிரச்சனை இருக்குது, எனக்கு எப்படியாவது தீர்த்து வைங்க சாமி என்னுடைய கஷ்டத்தை பார்த்துன்னு சொல்லணுமே தவிர, சாமி பக்கத்துக்காரனுக்கு வைத்தாலையாக போய் வாந்தி பேதி போய் அவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணணும் சாமி அப்படின்னு நம்ம சொல்யூஷனை ஆஃபர் பண்ணக்கூடாது. அது தப்பு. அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை ஆஃபர் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு சொல்றதுக்கு பாருங்க, சுந்தரரே அந்த தப்பை பண்ணிட்டார இல்லையா? நீ திருவாரூரை விட்டு நீங்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கு அப்படின்னு அவன் சொல்லும் போது செஞ்சு கொடுன்னு சொன்னோன்னு இவர் என்ன கேட்டிருக்கணும், சாமிகிட்ட எதை சாமி நான் எப்படி சத்தியம் பண்ணி கொடுப்பேன், என்னால் எப்படி திருவொற்றியூரில் இருக்க முடியும், திருவாரூருக்கு போகாமல் இருக்க முடியாத, நாங்கள் தரிசனம் பண்ணி ஆகணுமே, வசந்த உற்சவத்துக்கெல்லாம் நான் போயாகணுமே, நீங்கள் எப்படி சாமி அதை சொல்லிங்க, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு இல்லை கேட்டிருக்கணும். இவராக என்ன பண்ணிட்டார், நீ மகிழ மரத்தை அடிக்க போட்டார். இவர் சொல்யூஷனை ஆஃபர் பண்ணார். கடைசியில் என்ன பிரச்சனை ஆச்சு பிடிச்சி பார்த்தீங்களா? நம்ம என்ன சொல்யூஷன் சொல்கிறோமோ அதை செய்வார் சார், சாமி செய்வார். ஆனால் அதுலேயே நமக்கு பொறி வச்சிருப்பார், நமக்கு அதில் மருந்து வச்சிருப்பார், நம்மளும் போய் மாட்டிக்குவோம் அதில். ஆகையினால பெருமாண்டம் வந்து அவன் சக்தியாக வருவானா, சிவமாக வருவானா, சிவசக்தியாக வருவானா, எப்படி அருள் செய்வான் என்று தெரியாது. அவன் அடியார்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பரங்கருணை உடையவன். சிவனை நம்பி சிவனிடமே தன்னுடைய நம்பிக்கை முழுதும் செலுத்தியவர்கள் எக்காலத்திலும் கெட்டுப்போனதில்லை என்பதை சொல்லும் விதமாகத்தான் இந்த திருவிளையாடல் புராணம் அமைந்திருக்கிறது. அதில் முதல் பாடலாக அருளுகிற பொழுதே அப்படி எப்படி தொடங்குறார் பாருங்க. சக்தியாகி சிவமாகி, அவர் எங்க முதல்ல எது கொடுப்போம், நூல் தொடங்கும் போது முதல் வார்த்தை எது எது? சக்தி. சக்தின்னு தொடங்குறார். ஏன்னா சக்தி இன்னைக்கும் மதுரையில் வந்து 8 மாசம் மீனாட்சி ஆட்சி, 4 மாசம் தான் சோமசுந்தரருக்கு கீ போகும், 8 மாசம் அம்மா தான் ஆட்சி. அதுவும் போனா போதுன்னு ஒரு 4 மாசத்துக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அது நடைமுறையில் இருக்கு. மீனாட்சி ஆட்சி தான் அங்க. அதுபோல அது நான் முதலே சொன்னது போல சக்தி பீடம் தொடங்கும் போதே தொடங்குற சக்தியாகி சிவமாகி தனிப்பர முத்தியான, சத்தியாகி சிவமாகி தனிப்பர முத்தியான, முதலை துதி செய்ய சுத்தியான சொற்பொருள் நல்குவ, சித்தி யானை தன் செய்ய பொல் பொன் பாதமே. சித்தி யானை செய்ய பொற்பாதமே. விநாயகர் வணக்கம் ஒன்று சொல்லணும் இல்லையா? எடுத்தவொன்னு முதல்ல ஒரு விநாயகர் காப்புன்னு பேரு. விநாயகருக்கு ஒரு காப்பு, ஒரு வணக்கம், அதை சொல்லணும். அப்படி சொல்லுகிற பொழுது, விநாயகர் வணக்கத்தை சொல்லுகிற பொழுது அதை எப்படி அமைச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்கிற பொழுது, சத்தியாய் சிவமாகி தனிப்பரமுத்தியான முதலை. சத்தியாய் சிவமாகி தனிப்பரமுத்தி, இதுதாங்க வரிசை. வரிசை எப்படின்னு கேட்டா, சக்தி சிவம் பரமுத்தி. அந்த சக்தி சிவம் அடுத்தது பரமுத்தி. சக்தி சிவம் பரமுத்தி அப்படிங்கிற பொழுது சக்தி துரியம், சிவம் துரியாதீதம், பரமுத்தி அதுக்கு மேல. அப்ப இது ரெண்டும் சீவன் முத்தி.
சக்தியாகி சிவமாகிங்கிறது சீவன் முத்தர் நிலை. சீவன் முத்தர் நிலை பரமுத்தி நிலைக்கு போகிறது. எல்லாவற்றையும் அருளுகின்ற சிவபெருமான் முதல் என்று சொன்னார். இப்போ சைவத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பே என்னன்னு கேட்டால், மற்ற சமயமெல்லாம் என்ன சொல்லுகிறது முக்தி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், இந்த உடம்பை விட்டு உயிர் நீங்கின பிறகு செல்லுகிற இடம், அதுக்கு அப்படித்தான் பேரு. என்னங்க நான் சொல்றது கரெக்டா? நான் ஒன்று சொல்ல மாட்டேங்கிறேன். இப்போ முக்தின்னு சொல்றாங்க இல்லையா, முக்தி, சொர்க்கம், வைகுந்தம் என்ன சொல்றாங்க. இதெல்லாம் எப்ப சித்திக்கும், எப்ப கிடைக்கும்? இறந்து போன. கொஞ்சம் அவ்வளோ கடுமையாக சொல்லணுமா, கொஞ்சம் மென்மையாக சொல்லலாமா? மென்மையாக சொல்றதுன்னு எப்படி சொல்லலாம்? உயிர் உடலை விட்டு நீங்கினா அது போறதுன்னு. யார் பார்த்துட்டு வந்திருக்கா? யாராவது நான் போய் பார்த்தேன், அங்கே உண்மையிலேயே ஒரு வைகுந்தம் இருக்கு, இல்லை அங்கேயே ஒரு சொர்க்கம் இருக்கு அப்படி யாராவது நமக்கு சொல்றதுக்கு ஆள் இருக்கா? இல்லை சொல்றதுக்கு வருவானா அவன்? இல்லை சொல்றதுக்கு வர நிலையில தான் இருப்பானா? இல்லை நம்ம 19 பத்திரிகையில் போட்டுறோம் சிவலோகம் சேர்ந்தார், பரலோகம் எழுதினார்னு சொல்லுவோம். அவன் போனது எந்த லோகமும் கடவுள் தான் வலிச்சான். நம்ம போட்டுறோம் சிவலோகம் போனார். இல்லை இருக்கட்டும், அப்படி போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, அது போனாங்கிறதுக்கு என்ன தெரியும், எப்படி தெரியும்? போனதானே தெரியும். சரி, அவங்க சொல்றாங்க நான் நம்புவோம் அப்படின்னு. சைவம் அப்படி இல்லை. சைவம் இல்லை. இந்த முத்திங்கிறது உயிர் உடம்பை விட்டு போனா அனுபவிக்கிறது மட்டும் இல்லப்பா, உயிர் உடம்புல இருக்கிற பொழுதே அனுபவிக்கிற முத்தி தான் சைவம் சொல்லுகிற முத்தி என்று. 5 கண்டத்துல ஒரு சமயம் ஒரு மதம் கூட கிடையாது. இப்படி நம்ம இந்த உயிர் உடம்பை விட்டு போனதுக்கு அப்புறம் போய் அனுபவிக்கிறது இல்லை சிவ அனுபவம், இப்பவே அனுபவிக்கலாம். அந்த உயிர் உடம்புல இருக்கிற பொழுதே அனுபவிக்கலாம். அவங்க அனுபவிச்சவங்க இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க. ஆகா, இந்த இன்பத்தை என்ன சொல்லுவேன், எற்பு துளைதொரும் ஏற்றினன்கிறாரு அல்லூர் யாக்கை. அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சவங்க இப்ப நமக்கு சொல்றதுக்கு இருக்காங்களே, மற்ற மதத்துல அனுபவிச்சவங்க சொல்றதுக்கு இருக்காங்களா? அவங்க இருக்கும், அப்படி தருவாரு, அந்த சொர்க்கம் அப்படி இருக்கும், அதுல அப்படி இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களே தவிர, ஆனால் நிதர்சனமாக பார்த்து சொன்ன ஒரு கையில ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு, ஒரு ஒர்க் புக்கு அல்லது ஒரு சான்றாக கையில திருவாசகம் முழுக்க கிடைச்சிருக்கு. அது முழுக்க ஆனந்தத்தை சிவத்திடம் அனுபவித்த அனுபவத்தை ஒருவர் தெரிவிக்கிறது தானே. நான் வரலாற்று முறையில் திருவாசகத்தை கோர்த்திருக்கேன். இப்ப 7 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி செய்திருக்கேன். 7 வருஷம் ஆராய்ச்சி. ஏன்னா இப்ப திருவாசகம் இருக்கிறது அவர் பாடின வரிசை கிடையாது. அவர் அந்த வரிசையில பாடலை. ஒன்று தில்லையில் வருது, அப்புறம் திருப்பரந்துரை வருது, அப்புறம் உத்தரகோசம் அங்கே வருது, அப்புறம் திரும்ப தில்லை வருது, அப்புறம் திரும்ப திருப்பரந்துரை வருது. எப்படி அங்கேயும் இங்கேயும் போய் பாடியிருப்பார்? இல்லை. வரலாறை ஒட்டி இதை எப்படி பாடியிருக்கலாம்? எதை முதல்ல பாடியிருப்பார், எதை 2வது பாடியிருப்பார், எதை கடைசியில் பாடியிருப்பார் அப்படின்னு அவர் வரலாறை எடுத்து, அவர் வரலாறு எங்கே பார்க்கலாம்? அவருடைய திருவாசகத்திலே இருக்கு. திருவாசகத்திலேயே இருந்தே வரலாறை எடுத்து அந்த வரலாறுக்கு தக்கவாறே இந்த மணிவாசகருடைய 51 பதிகங்களையும் கோர்த்து இப்பொழுது திருவாசகம் வரலாற்று முறையில் என்கிற நூலை அடியேன் வெளியிட்டு இருக்கிறேன். இப்ப சென்னையில பல இடங்கள்ல இந்த வரலாற்று முறையில அதை ஓதுகிற பொழுது அவர்களுக்கு அந்த அந்த அனுபவம் சிறப்பாக தெரிகிறது என்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய மூடு முதலேருந்து எப்படி கடைசி வரைக்கும் வருகிறது, அதுக்கு தகுந்தாற் போல அதை நம்ம வரிசைப்படுத்திருக்கோம். சரி, இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப திருவாசகங்கிறது சிவானுபவம் பெற்ற அனுபவத்தை சொல்லுகிற நூல் ஒருத்தர் சொல்றார். அது மாதிரி அனுபவம் பெற்றவர்கள் நிறைய பேர் சீவன் முத்தர்கள் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் அவர்கள்லாம் இருக்கிறதுனால தான் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லுவதற்கு ஒரு சூத்திரமே வந்தது சிவஞான போதத்துல. சிவஞான போதத்துல 11 நூற்பாவோட முடிஞ்சு போச்சு. சிவஞான போதம் 12வது நூற்பா எதுக்கு வச்சாரு? 11ல அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுமேன்னு 8ல வச்சார். 11ல அயரா அன்பில் அரண்கடல் செல்லுமேன்னு வச்சார். 2 ஸ்டேஜ். ஒரு குரூப் 8லயே போயிடும், ஒரு குரூப் கொஞ்சம் வெயிட் பண்ணி 11 வரைக்கும் போகும். அதனாலதான் 2 ஸ்டேஜா வச்சிருக்காரு. நீங்க சிவஞான போதம் படிச்சவங்களுக்கு தெரியும் ஏன் அந்த படிநிலையில வச்சு அது 11ல போகும். அப்படி 2லயும் போனாலும் இந்த 2 எதை குறிக்கிறது என்று சொன்னால், உடலை விட்டு போவது அல்ல, உடல் இருக்கும் போதே போவது. சிவஞான போதம் பேசுகிற முத்தி உயிர் உடலை விட்டு போன பிறகு இருக்கிற முத்தியை அல்ல, உயிர் உடம்பிலே இருக்கிற பொழுதே அனுபவிக்கிற முத்தி. அதனால தான்
அப்படி அவர்கள் அனுபவித்தவர்கள் எப்படி இருப்பார்கள்னு அவர்களுக்காக 12வது நூற்பா. செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்கழி அன்பருடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. சிவானுபவம் பெற்ற பிறகு அவர்கள் எப்படி இருப்பார்கள் அது சொல்றதுக்கு இருக்குன்னா, அப்படி இருக்கிறவங்க இருக்காங்கன்னு தானே அர்த்தம். என்னங்க, நான் சுவிட்சர்லாந்து போயிருந்தேன். சுவிட்சர்லாந்து போயிருக்கிற பொழுது அங்கே ஒரு ரொம்ப உண்மையிலே நல்ல அற்புதமான அது சொற்பொழியெல்லாம் முடிஞ்சிருச்சு, சுற்றி காட்டினாங்க. அங்கே வந்து ஒரு சர்ச்சை கூட்டு போனாங்க. அது நீங்கள் பாருங்கள், அது உலக பிரசித்தி பெற்ற சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு பேர் என்னென்னா பிளாக் மேரி. அந்த மேரி வந்து பிளாக்காக இருக்குது, அந்த ஸ்டாச்சு பிளாக் மேரி. அது ரொம்ப பிரமாதமாக கட்டியிருக்கலாம், ரொம்ப பிரமாதமாக கட்டியிருக்கு. அதில் வந்து பார்த்தோம், அது ஒரு கட்டட அமைப்பு. அதை போய் பார்த்து சுற்றி பார்த்துட்டு வரும்போது அங்கே ஒரு சைன் போர்டு இருந்தது, அறிவிப்பு பலகை. அதுக்கிட்டே போய் பார்த்தோம். அந்த அறிவிப்பு பலகையில் என்ன அறிவிப்பு இருந்ததுன்னா, ஆங்கிலத்தில் ஒரு அறிவிப்பு இருந்தது, டோன்ட் மேக் நாய்ஸ், பி சைலண்ட் அப்படின்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆச்சரியம், சப்தம் போடாதீர்கள், அமைதியாக இருக்கவும் அப்படின்னு தமிழில் இருந்துச்சு. இப்படித்தான் நானும் அவசரப்பட்டு முதல்ல கையை தட்டிட்டேன். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னு தான் தெரியுது, சப்தம் போடுறவன் கோயிலுக்குள்ள வந்து தமிழன் தான் போடுவான் அப்படின்னுட்டு. நம்ம தமிழ் மொழியில இங்கிலீஷ்ல போட்டவன் அடுத்து தமிழ்ல மட்டும் எழுதியிருக்கிறாங்க, வேற லாங்குவேஜ் நான் பார்த்தேன். என்னால அதுல எழுதியிருக்கான், சப்தம் போடாதீர்கள், அமைதி காக்கவும் அப்படின்னு தமிழ்ல எழுதியிருந்து. அப்ப நம்ம தமிழால் வந்து அங்க சத்தம் போடுறாங்கிறதுனால தான் இந்த அறிவிப்பு அங்க எழுதியிருக்கான். அப்ப சீவன் முத்தர்கள் எல்லாம் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நூற்பா வருதுன்னா, இங்க சீவன் முத்தர்கள் இருக்கிறார்கள் என்பது தானே பொருள். அதுக்கு சக்தியாய் சிவமாகி தனி பரமுத்தியான முதலை துதிசெய சுத்தியாகிய சொற்பதம் நல்குவ சித்தி யானைதன் செய்ய பொற்பாதமே. விநாயகப் பெருமானுடைய அந்த சிவந்த திருவடி மலர்கள் எமக்கு இந்த திருவிளையாடல் புராண நூலை நல்ல சொற்களிலும் நல்ல பொருளிலுமாக அமையுமாறு இந்த காப்பியத்தை எமக்கு அமைத்து தர திருவருள் புரிய வேண்டும் என்று சித்தி விநாயகர் வணக்கமாக இதை அமைக்கின்றார். அப்படி சொல்லுகிற பொழுது சுத்தியான சொல் பொருள் நல்குவ என்று குறிப்பிடுகின்றார். இந்த சுத்தியான சொல் அப்படின்னு சொல்லுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு வந்து இந்த கல்விக்கரணங்கள் எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். இவையெல்லாம் பிரகிருதி மாயை என்று சொல்லக்கூடிய பிரகிருதி மாயையிலிருந்தும் அசுத்த மாயையிலிருந்தும் இந்த கல்விக்கரணங்களை பெருமான் நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படை உண்மைகள் தெரியும். பிரகிருதி மாயை என்று சொல்லுகிற ஒன்று மாயையில ரொம்ப அது கொஞ்சம் அழுக்கு, ரொம்ப அதிகமான அழுக்குன்னு நினச்சிக்கலாம். மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, இதை புரிஞ்சுக்கிடும் நம்ம. இப்போ மேலேருந்து மழை நீர் பொழிகிறது, மழை பொழிகிறது, நீர் எப்படி இருக்கும்? மழை நீர் தூய்மையாக இருக்கும், அதுக்கு பேர் டிஸ்டில்டு வாட்டர்னு. அப்படி தூய்மையாக அந்த நீர் இருக்கும். இப்போ அந்த நீர் வருகிற பொழுது அவ்வளவுக்கு கிளியராக அவ்வளோ தூய்மையாக இருக்கிற அந்த நீர் எங்கள் வீட்டில் இருக்கிற மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய டேங்கில் விழுகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த தண்ணி எப்படி இருக்கும்? தொட்டி என்ன லட்சணத்தில் இருக்கோ அந்த லட்சணத்தில் தண்ணி இருக்கும். இப்போ போயிடுச்சா? இப்போ மேலே இருக்கிற பொழுது தூய்மை, அது மழை நீர். இப்போ தொட்டி தண்ணி. இப்போ என்னதுக்கு பேர்? தொட்டி தண்ணி. மழை நீர் தொட்டி. தொட்டி நிரம்பிடுச்சு, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, தொட்டி நிரம்பிடுச்சு, ஓவர்ஃப்ளோ ஆகுது, பைப்பொடியாக கீழே சாக்கடைக்கு போயிடுச்சு. இப்போ சாக்கடையில் போகுது. என்ன நீர்? சாக்கடை தண்ணி. மழை நீர், தொட்டி நீர், சாக்கடை நீர். மழை நீர், தொட்டி நீர், சாக்கடை நீர். சுத்தமாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. அப்போ பிரகிருதி மாயைன்னா என்னன்னு தெரியுதா? சாக்கடை தண்ணி. அதில் தான் இந்த தூள உடம்பு.
நமக்கு. கொஞ்சம் கவனிக்காம விட்டா அவ்வளவுதான். லாரியில எல்லாம் இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் ஏற்றி வர லாரியை நீங்க பார்த்துருக்கீங்களா? லாரிக்கு முன்னாடி ஒரு போர்டு ஒன்று தொங்கும். என்ன தொங்கும் திரும்ப போர்டு? பெரிஷபிள் கூட்ஸ் ப்ளீஸ் கிவ் வே அப்படின்னு என்ன அர்த்தம்? சீக்கிரமாக அழுகுகின்ற பொருள்கள் இந்த லாரியில் இருக்கிறது, வழிவிடுங்கள், எங்களை தடை செய்யாதீங்கள், எங்ககிட்ட இருக்கிற பொருள் சீக்கிரமா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு இந்த லாரியில் முன்னாடியே பெரிஷபிள் கூட்ஸ் ப்ளீஸ் கிவ் வே அப்படின்னு போட்டுப்பான். அந்த போர்டை எடுத்து மாட்ட வேண்டிய இடம் இதுதான். இது சீக்கிரமா பெரிஷபிள் கூட்ஸ், இது சீக்கிரமா கடை தேறிட்டு போயிடணும். இது எப்போ பெரிஷ் ஆகும் சொல்ல முடியாது. ராத்திரி நல்லா இருந்திருக்கும், காலையில் எந்திரிக்கும் போது 2-3 கம்ப்ளைண்ட் இருக்கும். காலையில நல்லா இருப்போம், ராத்திரி படுக்க போகும்போது 3-4 கம்ப்ளைண்டோட படுப்போம். என்னவோ தெரியல, இடுப்பு இந்த பக்கம் தான் அப்படின்னு. காலையில சொல்லலையே நீங்க, காலையில இல்ல சொல்லல. சரி, இப்ப நல்ல கவனமா கேட்டா நீங்க சித்தாந்தம் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம சைவத்தினுடைய பெருமை நமக்கு புரியும். இப்ப இதுல செஞ்சு உடம்பு கொடுத்திருக்கிறார், பிரகிருதி மாயையில செஞ்சு கொடுத்திருக்கிறார், அசுத்த மாயையில கொஞ்சம் செஞ்சு கொடுத்திருக்கிறார். பிரகிருதி மாயையில சில கருவி கரணங்கள், அசுத்த மாயையில சில கருவி கரணங்கள் அப்படி கொடுத்திருக்கிறார் நமக்கு. சுத்த மாயையிலிருந்து நமக்கு ஏதாவது கொடுத்திருக்காரானா ஒன்றும் கொடுக்கல. ஆனால் கண்ட்ரோல் அங்க வச்சிருக்கார். இப்ப நீங்க பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க, வெயில் நேரம், வீட்டுக்குள்ள போறீங்க, கதவை திறந்துட்டு உள்ள போறீங்க, நல்ல வெயில், வேர்த்து விடுது. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபேன் போடுவீங்க. ஃபேன் போடுறதுக்கு சுவிட்சை போய் ஆன் பண்ணுவீங்க, ஃபேன் ஓடும். இல்லை கொஞ்சம் தோணிச்சுன்னா ஏசியை கூட ஆன் பண்ணுவீங்க, போகும். இப்போ வேணும்னா போடுவீங்க, வேணும்னா ஆஃப் பண்ணுவீங்க, வேணும்னா போடுவீங்க, வேணும்னா ஆஃப் பண்ணுவீங்க. உங்ககிட்ட தானே இருக்குது கண்ட்ரோல். என்னம்மா, உங்ககிட்ட தானே இருக்குது கண்ட்ரோல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை இபி கரண்ட் இருக்குது கண்ட்ரோல். அவன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தான்னு வச்சுங்க, நீங்கள் சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணாலும் என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் வீட்டுக்குள்ளே 100 சுவிட்ச் வச்சு ஆப்ரேட் பண்ணுவீங்க, அங்கே மெயின் சுவிட்ச் அவன் ஆஃப் பண்ணிட்டான்னா அப்போ அங்கே இருக்கு மெயின் சுவிட்சு, அந்த சுவிட்சுக்கு கீழே இந்த சின்ன சுவிட்சு. அது மாதிரி இந்த சிவ தத்துவங்கள் எல்லாம் மெயின் சுவிட்சு, நம்மகிட்ட இருக்கிற தத்துவங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கிற சுவிட்சு. இப்போ அந்த சுவிட்சை ஆன் பண்ணாதான் இந்த சுவிட்ச், அது எப்போ ஆஃப் ஆச்சோ அப்போவே இதெல்லாம் ஆஃப் ஆகிடும். அதுக்கு தான் அதுக்கு சிவ தத்துவம் பேர். ஆனால் அது நம்ம உடம்புல இல்லை. ஈபிகாரன் நம்ம வீட்டிலே இருக்காரு, அவர் எங்கேயோ இருக்கிறார், ஆனால் இங்கே வீட்டை கண்ட்ரோல் பண்ணுறார். அது மாதிரி சிவத்தத்துவங்கள் சுத்தமாயில இருக்கு, ஆனாலும் அசுத்த மாயிலையும் பிரகிருதி மாயிலையும் இருக்கிற நம்மளே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. எப்படி பாருங்க சைவ சித்தாந்தம். வேற எந்த மதத்திலையும் சமயத்திலையும் இப்படி விளக்கங்கள் சத்தியமா கிடையாது. அவங்களுக்கு தெரியவும் தெரியாது, பொத்தாம் பொதுவாக ஏதாவது சொல்லுவார்களே தவிர நம்மள மாதிரி லாஜிக்கலா சொல்ல தெரியாது. சரி, இப்ப நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னு பாருங்க. அடிப்படையா இப்ப நமக்கு எந்த பிரகிருதி மாயில தானே இதை கொடுத்துருக்கிறான்னு சொன்னேன். இந்த உடம்பு கருவிகரணங்கள் பிரகிருதி மாய, இந்த புருட தத்துவங்கள் இருக்க, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் அப்படின்னு இருக்கிறது, அதெல்லாம் அசுத்த மாயையில் கொடுத்துருக்காரு. இப்படி அசுத்த மாயிலையும் இந்த பிரகிருதி மாயையிலையும் இப்படி கொடுத்துருக்கிறாரு. நமக்கு சுத்த மாயையிலேருந்து ஏன் ஒன்றுமே கொடுக்கல, நீங்கள் வெளியில் சுவிட்ச் வச்சிருக்கிற மாதிரி கண்ட்ரோல் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது ஒன்றே ஒன்று நமக்கு கொடுத்துருக்காரு. சுத்த மாயையிலேருந்து சாமி ஒன்று கொடுத்துருக்காரு. இவ என்னன்னு பாருங்க. உங்களுக்கு தெளிவுக்காக நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம இதே உதாரணம் சொல்கிறேன். வெளியிலேருந்து உள்ளே வரோம், வீட்டுக்கு வரோம், வேர்த்து விட்டுருக்கு, முகம் கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு டவலை எடுத்து என்ன பண்ணுவோம்? மூஞ்ச தொடச்சிக்குவோம். எதுக்கு? அழுக்கெல்லாம் போகிறதுக்கு இல்லையா? டவல் நம்ம மூஞ்சை விட அழுக்கா இருக்குன்னு வச்சுக்குவோம். என்ன புரியுதா உங்களுக்கு? இப்ப ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய அழுக்கு, ஆன்மாவில் இருக்கக்கூடிய மலத்தை போக்குறதுக்கு கருவிகரணங்கள் கொடுத்தா, இந்த கருவிகரணங்களே அழுக்குடையதா இருந்தா இதை வச்சு எப்படி அந்த அழுக்க போக்குறது? கண்ணால சாமியை பார்க்கணும், கண்ணு கண்ட காட்சியை பார்த்து ஏற்கனவே அழுக்காய் போய் கிடக்குது. காது அவர் விஷயத்தை கேட்கணும், அது கண்ட விஷயத்தை கேட்டு ஏற்கனவே பொல்யூட் ஆகி கிடக்குது.
அப்ப இதை வச்சு நம்ம எப்படி தேர்றதுன்னு சொல்றதுக்கு ஒரு சுத்தமான டவல் ஒன்று கொடுத்துருக்காரு. யாரு? சாமி. என்ன கருணை பாருங்க, சாமியோட கருணையை புரிஞ்சுக்கணும். அதை வச்சு இதெல்லாத்தையும் தூய்மைப்படுத்திக்கொண்டார். அது என்ன அப்படின்னு கேட்டா, அதுதான் நாதம் என்று சொல்லக்கூடிய சொல்லு. அது நமக்கு மட்டும் கொடுத்துருக்கார். அது கீழே மூலாதாரத்திலேருந்து சூக்குமைன்னு ஒரு சவுண்டு எனர்ஜி அது நமக்கு கிளம்பும். அதுக்கு ஸ்டேஜஸ் வச்சிருக்கார். அது சூக்குமை. நிறைய பேர் பேசுறோமே தவிர நமக்கு எப்படி இந்த பேச்சு நிகழ்கிறதுன்னு நாம கடவுளோட கருணையை புரிஞ்சுக்கிறது தான். குழந்தை வளர்ந்து பள்ளிக்கூடம் போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு குஷியா தெரியாது. தான் இவ்வாறு இருப்பதற்கு தாய் எத்தனை தியாகம் பண்ணியிருப்பா அப்படின்னு அதுக்கு நினைக்க தெரியாது. ஒரு தாயினுடைய பல்வேறு தியாகங்களினாலே தான் ஒரு குழந்தை மகிழ்ச்சியாக சுற்றி திரியும், விளையாடும். அதுபோல ஒரு ஆன்மா உடம்புக்குள்ளே இயங்குகிறதுன்னா சிவபெருமான் தந்த பல்வேறு கருணைகளினாலே அது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய இயக்கம் முழுக்க சிவபெருமானுடைய கருணையினாலே நிகழுது. அதை உணர்கிற பொழுது ஞானம். ஞானங்கிறது என்னங்க? நிறைய படிக்கிறதா, நிறைய தெரிஞ்சுக்கிறதா? இல்ல, சிவனுடைய கருணையை புரிந்து கொள்வதற்கு பெயர் ஞானம். அதுதான் சேக்கிழார் சொல்லுகிறார். ஞானம் என்னன்னு போய் அவரை கேட்டபோது சொல்லுகிறார், ஞானம் ஈசன்பால் அன்பே சொன்னாரா இல்லையா? நான் தான் மாத்தி சொல்லியிருக்கேன். ஞானம்னா நிறைய நூல்களை படிக்கிறது, நிறைய ஒப்பிக்கிறது, நிறைய அவனை விட எனக்கு நிறைய தெரியும்னு காட்டிக்கிறது, அதெல்லாம் அங்க வேலைக்கு ஆகாது. சிவபெருமான மகிழ்விக்கணும்னா அன்பை தவிர வேற ஒரு டூலே கிடையாது. ஞானம்னா அன்புடையவராக இருத்த. அப்ப இந்த பெருமான் தந்திருக்கிறது கீழே ஒரு மூலாதாரத்துக்கு மேல ஒரு எனர்ஜி ஒன்று கொடுத்திருக்காரு. சுத்தமாயிலிருந்து நமக்கு கொடுத்த ஒரே ஒரு டூல் சுத்தமான டவல். அதை வச்சு எல்லா கருவிகரங்களையும் தூய்மை பண்ணிக்கலாம். நாம என்ன பண்ணிட்டோம்? அந்த டவலையும் அழுக்கு பண்ணிட்டோம். அந்த டவலையும் அழுக்கா போச்சு. இப்ப கீழே இருந்து கிடக்கும் போது அது சூக்கும, பைசந்தி, மத்திம, தொண்டைகிட்ட வரும்போது அதுக்கு வைகரின்னு பேரு. வெளியில வரும்போது தூல வைகரி. இங்க சூக்குமா பேசுறோம், பேச்சா வருகிறது. அது இந்த எத்தனை ஸ்டேஜ். அப்ப நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு மிகச்சிறந்த வழி எது என்று கேட்டால் சொல்லு. அந்த சொல் நம்மை சீக்கிரமா துரிதப்படுத்தும், தூய்மைப்படுத்தும், விரைந்து தூய்மைப்படுத்தும் என்கிற காரணத்தினாலே தான் இந்த சொற்களை கொண்டு நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு எல்லா அருளாளர்களும் சொற்களையே ஆயுதங்களாக, சாதனங்களாக தேர்ந்தெடுத்தார்கள். ஞானசம்பந்தர் 4000 பாட்டு, திருநாவுக்கரசர் 4000 பாட்டு, சுந்தரர் 1000 பாட்டு. ஏன் எல்லாம் பாடல்களாக அருளி செய்தார்கள்? அருணகிரிநாதர் ஏன் திருப்புகழாக அருளி செய்தார்? ஏன் இவ்வளவு அருளி செய்ய வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய கருவிகரணங்களிலே இருக்கக்கூடிய தூய்மை கேட்டை, அழுக்கை நீக்குவதற்கு இந்த பதிகங்கள், அருளாளர்கள் அருளி செய்த பாடல்கள் விரைந்து அவை போக்கும் என்கிற காரணத்தினாலே அந்த சுத்தமாயையிலே தோன்றிய நாதத்தை வைத்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வகின்ற அந்த சாதனத்தை, விரைவாக செய்து கொள்கிற சாதனத்தை நம்முடைய அருளாளர்கள் பதிகங்களாக, திருமுறைகளாக நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். இப்ப பதிகம் எதற்காகன்னு கேட்டா, அவற்றை ஓதுகின்ற பொழுதும் ஓத கேட்கின்ற பொழுதும் நமக்கு தூய்மை நிகழ்கிறது, தூய்மை கேடு போகிறது. ஆகவே இந்த சொல்லுங்கிறது எதுல இருந்து வந்தது? எதுல இருந்து வந்தது சொல்லு? சுத்தமாய். அதைத்தான் இங்க சொல்லுகிறார், சுத்தியாகிய சொல். இந்த சுத்தியாகிய சொல்லுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? இங்க ஏன் அந்த சொல்ல சுத்தியனா? அது சுத்தமான சொல்லு. இப்ப ஒரு புராணத்தை படிக்கிறோம், நமக்கு பல பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது சார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் ஒருத்தர் கேட்டார், என் பையன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அன்கன்ட்ரோலபிளாக இருக்கிறான், ஒன்று சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றி திரியிறான், எஜுகேஷனை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறான், நாங்கள் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு இறைவன்கிட்ட முறையிடுறதை தவிர்த்து தெரில, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன வழி? இறைவன்கிட்ட முறையிடுவது வழி. அதற்கு சிறந்த வழி என்ன முறையிடுதுன்னா, நான் சொன்ன பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்த நாயனார் புராணத்தை ஆரம்பித்து வேதநெறி தடை தோங்கன்னு தொடங்கி நீங்கள் ஒவ்வொரு நாளும் விளக்கை ஏற்றி படிச்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனை பாட்டு படிக்க முடியுமோ படிங்க.
சிவபெருமானை நினைங்க, திருஞான சம்பந்தரை நினைங்க, உங்கள் பையனை நினச்சி பார்த்து நீங்கள் படிச்சுட்டு வாங்கம்மா, அவன் படித்தா ரொம்ப நல்லது, அவன் படிக்க மாட்டான், நீங்கள் சொல்கிற ஸ்டேட்டஸை பார்த்தா நீங்கள் படிச்சுட்டு வாங்க. 6 மாதம் கழிச்சு இந்த அம்மையார் பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, என் பையனா இவன் இப்போ ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறி இருக்கிறாங்க ஐயா, இந்த பெரிய புராணம் மாற்றிருக்காங்க. அது மாற்றம். அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரண பாடல்களாக இருந்தால் அது நூற்றாண்டுகள் கடக்கும்போது போயிடும். ஆனால் 7ஆம் நூற்றாண்டில் பாடின பாட்டு 21ஆம் நூற்றாண்டு 1500 வருஷம் கழித்து நான் பாடுறேன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், பல நூற்றாண்டுகளை கடந்து அந்த பாடல்கள் நிற்கிறதுனா சத்தியம் மட்டும்தான் நூற்றாண்டுகளை கடந்து நிற்கும். பொய் உடனே பறந்து போயிடும், நிற்காது. ஆனால் இது நிற்கிது. எவ்வளவு தடைகள் வந்திருக்கும், எத்தனை எதிர்ப்புகள் வந்திருக்கும், எத்தனை விதமான ஒரு 7ஆம் நூற்றாண்டு எப்படி இருந்தது? களப்பிரர்கள் வந்த காலத்தில் மதுரை எப்படி இருந்தது? மதுரையில் நீர் பூசுனா அவங்கள பார்த்துட்டா கண்டு முட்டு. அப்போ சொல்லுவான், என்னடா குளிச்சு இது ரொம்ப வருத்தத்தோட வரியான்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லை, கண்டு முட்டுமா. என்னடா கண்டு முட்டு? சாம்பல் பூசுன ஒருத்தரை பார்த்துட்டேன், எனக்கு தீட்டு வந்துருச்சுமா. இவன் உடனே சொல்லுவான், ஐயோ அதை நான் கேட்டுட்டேன், எனக்கு கேட்டு முட்டுன்னா. சினிமா பார்த்துட்டு ராத்திரி 12, 1 மணி 2 மணிக்கு வரும்போது இந்த தெருவில் 2 நாய் நிற்கும். இந்த நாய் என்ன பண்ணும் சொல்லுங்க? இவனோட தனியாக வரதை பார்த்துட்டு லொல் லொல்னு குறைக்கும். இதாவது நியாயம். இந்த லொல் சத்தத்தை கேட்டுட்டு 2 தெரு தள்ளி அங்கே இருக்கும் நாய், அது பார்த்துருக்காது. இந்த சத்தத்தை கேட்டு அது குறைக்கும். இது கண்டு முட்டு, அது கேட்டு முட்டு. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்த மதுரை பாருங்க நீங்க. இந்த மதுரையில இப்படி 2 பேர் போய் தான் வழிபாடு செய்வார்கள். ஒன்று மங்கையர்க்கரசியார், இன்னொருத்தர் குலச்சிறையார். 2 பேரை தான் சொல்றாரு, இந்த பதிகம் முழுக்க சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பேர் அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்கிறார்கள் சொன்னா, நிலைமையை தலைகீழாக மாற்றியவர் பிள்ளையார். அவருடைய பதிகங்கள் மாற்றியது. அவருடைய பதிகம் தானே. பாண்டியனோட வாதம் பண்ணுகிற பொழுது என்ன செஞ்சார்? ஒரு பதிகம் பாடினார். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. பதிகம் தானே பாடினார், வேற என்ன செஞ்சார்? ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. பதிவு பண்ற பாண்டியனுக்கு வந்த பிணியை நீக்குவதற்கு இந்த பதிகத்தை ஓதினேன், நான் இந்த பதிகத்தை ஓதி நீர் அணிவித்தேன்னு பதிவு பண்ணுகிறார். இந்த பதிவு 7ஆம் நூற்றாண்டில நிகழ்ந்த நிகழ்வு. பதிவு செய்யப்பட்ட தேவாரம் 14 நூற்றாண்டுகளை கடந்து 21ஆம் நூற்றாண்டிலே சைவ பெருமக்களிடையே உச்சி மீது வைத்து போற்றப்பெறுகிறது. அப்ப பதிவு எவ்வளவு சிறப்பு, அதுக்குத்தான் அருளி செய்தார்கள். அந்த மாதிரி பதிகங்களை நாம நம்ம தம்பி பேசும்போது கூட அதை சொன்னார். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருத்தர் திருமுறையாவது ஓதுவதற்கு ஒருத்தர் நம்ம ஏற்பாடு செய்யணும். அது மாதிரி நீங்கள் இந்த ஒன்று திருநீரும் 5 எடுத்து இருக்கும்பொழுது ஒரு சைவனை வேற எவனாலையும் ஒன்றும் பண்ணவே முடியாதுங்க. திருநீரும் 5 எடுத்து இருக்கிறவங்கள ஒருத்தர் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த பகையை அது வெல்லுங்கிறது நம்ம சரித்திரபூர்வமாக பார்த்த செய்தி. ஆனால் அதை நாம நம்பணும். அந்த ஊற்று இருந்தா போதும், நமக்கு வெற்றி நிச்சயம். ஆகையினாலே இதுல ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். சத்தியாயி சிவமாயி தனிப்பர முத்தியான முதலை துதிசெய சுத்தியான சொல் பொருள் நல்குவ. சொல்லும் பொருளும் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, சொல் இருக்கிற இடத்துல பொருள் இருக்கிற இடத்துல சொல்லு இல்லையா? சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாது அல்லவா?
அப்படி சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாத போல சக்தியும் சிவமும் விளங்குகிறது. அது பேதாபேத சம்பந்தம்னு பேர். இதுக்கு சொல்லும் பொருளுமாக இருக்கிற சக்தியாகி சிவமாகி இந்த நூலுக்கு சொல்லும் பொருளுமாக இருக்க போகிறவர்கள் சக்தியும் சிவமும். இந்த திருவிளையாடல் புராணத்திற்கு சக்தியும் சிவமும் சொல்லும் பொருளுமாக விளங்குகிறார்கள். அப்ப திருவிளையாடல் புராணம் சக்தியும் சிவமுமாக இருக்கக்கூடிய பொருளை நல்குவது. அது சக்தியை நல்கும், பிறகு சிவத்தை நல்கும், பின்னர் பரமுத்தியை நல்கும். அப்படிப்பட்ட சுத்தியான சொற்பொருள் விநாயகருடைய திருவடியை வணங்கி அதை விண்ணப்பிக்கிறார் இந்த கடவுள் வாழ்த்து. இப்போ பல கடவுள் மூர்த்தங்களுக்கு வழிபாடு செய்கிறார். பல கடவுள் மூர்த்தங்களை அவர் வழிபாடு செய்கிறார். நாம் நேரம் கருதி அவற்றிலே முக்கியமானவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து நாம் அவற்றை பார்க்கிறோம். காலம் கருதி நான் உங்களுக்கு சொன்னது போல 3363 பாடல்கள் இருக்கின்ற காரணத்தினாலே நாம் படலமாக சிந்திக்கிற பொழுது ஒரு படலத்திலே எத்தனை பாடல்கள் முக்கியமான அந்த சம்பவத்தை ஒரு சந்திக்கிற பாடல்களாக இருக்கிறதோ அவற்றை நாம் சிந்தித்து இந்த படலத்தை சிந்திப்போம்ங்கிறது என்னுடைய ஏற்பாடு. ஆகையினால இதிலேயும் கூட இந்த 3 படலங்கள் நாம் இன்றைய தினம் பார்த்துவிட வேண்டும் என்று கருதுகிறேன். அந்த 3 படலங்கள் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்பன. அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த வழிபாடு என்று சொல்லக்கூடிய நிலையில அவர் செய்கிற வழிபாட்டு அந்த பாடல்களை பார்ப்போம். அதற்கு முன்பாக அவர் இந்த திருவிளையாடல் புராண படலத்தை, இந்த திருவிளையாடல் புராணத்தை கேட்கிறவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்று நூற்பயன் சொல்லுகிறார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திங்களணி திரு அளவாயம் மண்ணல் திருவிளையாட்டி இவை அன்பு செய்து கேட்போர். அன்பு செய்து கேட்போர். திங்களணி திரு அளவாயம் மண்ணல் திருவிளையாட்டிவை அன்பு செய்து கேட்போர். சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகமி தரு மகப்பெறுவர் பகையை வெல்வர். மங்களனன் மனம் பெறுவர் பிணி வந்தெய்தார். வாழ்நாளும் நனிப்பெறுவர் வானாடை எய்தி புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கு நன்னி வாழ்வார். எல்லா விதமான நன்மைகளையும் சொல்லுகிறார். இந்த திருவிளையாடல் புராணத்தை கேட்கிறவர்களுக்கு இந்த நன்மைகள் விளையும். அந்த நன்மைகள் என்ன என்று சொல்லுகிற பொழுது சங்கநிதி பதுமநிதி என்று சொல்லுவது அளவு அதிகமான செல்வத்திற்கு சங்கநிதி பதுமநிதி என்று அதை சொல்வார்கள். அப்படிப்பட்ட 2 குறைவில்லாத நிதியாக அந்த 2 நிதிகளும் இருப்பது போல குறைவில்லாத செல்வமுடையவர்களாக விளங்குவார்கள். தகமை தரு மகப்பெறுவர், நல்ல சந்தான செல்வத்தை பெறுவார்கள். பகையை வெல்வார், அவர்களுக்கு எந்த பகை இருந்தாலும் அந்த பகையை அவர்கள் வெல்வார்கள். எல்லாம் இந்த திருவிளையாடல் புராணத்தை கேட்பதினாலே. நான் கொஞ்சம் ஆழமா பார்த்தேன், சொல்வதினாலேன்னு ஏதாவது வருதான்னு. ஆனா அவரு பொதுவா கேட்போர் மட்டும்தான் சொல்லி இருக்கார். சரி, உங்களுக்கு வந்தா எனக்கு வந்த மாதிரி தான் இல்லையா? ஆகையினால அதை சொல்லுகிறார். திங்களணி பாருங்க, அங்கேயும் தொடங்கும் போது திங்கள், சந்திரன், சந்திர வம்சம், பாண்டியர்கள், அதாவது சிறப்பிக்கிறார். சிவபெருமானை எதையாவது சொல்லி கங்கை சூடிய பெருமான்னு சொல்லலாம், வேறு எந்த சிறப்புகள் இருந்தாலும் திங்களணி என்று அந்த பாண்டிய நாட்டிற்கே உரிய சிறப்பை சொல்லுகிறார். திங்களணி திரு ஆலவாயம் மண்ணல் திருவிளையாட்டு. இந்த திருவிளையாடல்களை, இந்த விளையாடல் ஏன் பேரு அப்படின்னா காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்பார் மணிவாசக பெருமான். அவற்றையெல்லாம் லகுவாக செய்கின்றான் என்று சொல்லுகிற அந்த நிலை. எல்லாருடைய கணக்கையும் ஒரு பழுதில்லாமல் வச்சிருக்கிறார் இல்லையா? அவங்கவுங்க கணக்கை, என் கணக்கு அவர்கிட்ட பழுதில்லாமல் இருக்கு. நான் கூட ஒன்று 2 மறந்துடுறேன், இது நான் செஞ்சேனான்னு கேட்குறேன். இல்லை, நீ தான் செஞ்ச, ரெக்கார்டு இருக்குன்றார். சாமி, நான் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன், நீ தான் செஞ்ச தப்பு இருக்கு அப்படிங்கிறார். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீசனே. அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு. எழுதும் கீழ்கணக்குன்னார். கீழ்கணக்குங்கிறதுக்கு ஆடிட்டர்லாம் ஏதோ ஒரு அர்த்தம்லாம் சொல்லுவாங்க. கீழ்கணக்கு, பேலன்ஸ் ஷீட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. கீழ்கணக்கு அப்படின்னா அவர் கீழே வச்சிருக்கிறார் அந்த கணக்கை, யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அந்த கணக்கு யாருக்கு தெரியும்? என்ன சொல்லுங்க. இப்போ என் கணக்கு யாருக்கு தெரியும்? உங்க கணக்கு யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். இப்போ அவரை தவிர்த்து வேற யாருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா?
சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் யாருக்காவது கொடுத்து இதை நீ வச்சுக்க, நீ இதை வச்சு வியாபாரம் பண்ணிக்கன்னு கொடுப்பாரா? கொடுப்பா. அப்புறம் எதுக்கு ஜோசியர் அது இதுன்னு போய் அலைஞ்சு திரிஞ்சு ஏங்க, கணக்கு முழுக்க அவர் வச்சிருக்காரு. அவர் வேணா மாத்துவாரு, வேணா தெரிப்பாரு. அவர்கிட்ட கணக்கு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் உன் கணக்கு என்கிட்ட இருக்குன்னு சொன்னா நம்ம போய் அவன்கிட்ட ஏமாறலாமா? அவர்கிட்ட போய் முறைகிட்டா சரி, அக்கௌண்ட்ல இருந்து அதை டெலீட் பண்றதோ ஃபைலை ரிமூவ் பண்றதோ ஏதோ பண்ணி கொடுப்பாரு. அவர்கிட்ட போய் நிக்காம எவன்கிட்ட போய் நின்று அவங்ககிட்ட நம்ம கணக்கை கொடுத்து நீ சம்பாதிச்சுக்கன்னு கொடுத்துருப்பாரு. எந்த சாங்கியம், எந்த பரிகாரம், எதுவும் ஒன்றும் சரிப்பட்டு வராது. சிவன் ஒருவன் தான், ஒரே பரிகாரம், ஒரே சாங்கியம். பதிகம் பாடுங்க, அதுக்கு தான் பதிகத்துக்கு பலன் கொடுத்துருக்குறாங்க. பதிகத்தை பாடுவோம். எத்தனை விதமான பதிகங்கள் இருக்கு, அத்தனை விதமான பதிகங்களும் பலனை கைமேல தருமே. அதை செய்யணும், வேற பரிகாரமே கிடையாது, சாங்கியமே கிடையாது. ஆகையினாலே அதனால தான் தெளிவாக நம்ம திருமுறையை சொல்லியிருக்கிறாங்க, எழுதும் கீழ் கணக்கு பெருமான்கிட்ட தான் கணக்கு இருக்கு. உன் கணக்கு உன்னுடைய வினைகளினாலே நீ துன்புறுகிறாய். அப்போ உன் துன்பம் போகணும்னா வினை போகணும். வினை போகிறதுக்கு என்ன செய்யணும்? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு உணவன்றே. உய்வினை என்ன? ரிலீஃப், ரெமடி. என்ன உயிரை வழின்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு உணவன்றே. என்ன செய்யலாம்? கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம். அதுதான் ரிலீஃப். வேற ஏதாவது பரிகாரம் சொல்லியிருக்காரா? 21 எலுமிச்சம்பழம், 16 தேங்காய், இது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? அதெல்லாம் கிடையாது. சாமியை போய் கெட்டியா பிடிச்சிக்கிட்டு பதியத்தை ஓது, போகாத வினையெல்லாம் போய் தீரும்னார். இதே நம்புவோமோ நம்ப மாட்டோமோன்ட்டு தான் சொல்லுகிறார். செய்வினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம். இது சத்தியம்ங்கிறார். சத்தியம் பண்ணி சொல்றாரா இல்லையா? அப்பவும் சந்தேகப்படுவான் நம்மளு, அது வேற விஷயம். ஆகையினாலே பெருமானை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். அவர்களுக்கு சங்கநிதி, பதுமநிதி, செல்வம் ஓங்கி தகமை தரும் மகப்பெறுவர், சந்தான பாக்கியம் தருவார். சந்தான பாக்கியம் தருவார்னு மொட்டையா சொல்லாம தகமை தரும் மகப்பெறுவர். புள்ள கொடுத்தா நம்ம பேரை சொல்ற மாதிரி இருக்கணும், பேரை ரிப்பேர் பண்ற மாதிரி புள்ள கொடுத்தா இது ஏன் இல்லையா? அதனால எப்படிப்பட்ட புள்ள கொடு? தகமை தரும் மகப்பெறுவர். இந்த புள்ளைய பெக்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணான்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு புள்ள கொடுப்பாராம். சார் ரொம்ப லேட்டா சொல்றீங்க சார். சரி, பேரன் கொடுப்பார். அப்படி வச்சுங்களேன். இப்ப தகமிதரு மகப்பெறுவர், பகையை வெல்வர், மங்கள நன்மணம் பெறுவர். நல்ல திருமணம், மங்கள நன்மணம் பெறுவர். கல்யாணம் ஆகணும்னு மட்டும் சொல்லலாம், மங்கள நன்மணம் பெறுவர். அப்படின்னா என்ன பலன்? ஆகாதவங்களுக்கு சொல்றாரு இல்லையா? எது அப்ளிகபிளோ அதுதான் எடுத்துக்கணும் இல்லையா? இதெல்லாம் சொன்னா இதுல எது இதில் நம்ம பொண்ணுக்காக வரம் தேடிட்டு இருப்போம், பையனுக்காக வரம் தேடி இருப்போம், அவங்களுக்கு நன்மணம் பெறுவர் அப்படின்னு அதை எடுத்துக்கணும் இல்லையா? மங்கள நன்மணம் பெறுவர், பிணி வந்து எய்தார். அப்ப பிணிங்கிறது வந்து எய்துவது. பிணி என்பது வந்து எய்தும், நம்முடைய வினைகளுக்கு தக்கவாறு வந்து எய்தும். அது அந்த பிணிகள் தீர்த்து வைப்பார் பெருமான். வாழ்நாளும் நனிப்பெறுவர், ஆயுட்காலம் நல்ல நிம்மதியாக விளங்கும். வானாடெய்தி, இந்த இகவாழ்வு சிறப்பானதோடு அங்கே மேலோகத்தில் சென்று அந்த அம்மை வாழ்வு, இகவாழ்வு, அம்மை வாழ்வு, இம்மை வாழ்வு, மறுமை வாழ்வு, அம்மை வாழ்வு, 3 வாழ்வு. இந்த இம்மை வாழ்வு முடிஞ்சு மறுமை வாழ்வு முடிஞ்சு அம்மை வாழ்வு, புண்ணியராய் சிவனடிக்கில் நன்னி வாழ்வர். எனவே வானாடு எய்தி புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கில் நன்னி வாழ்வர் என்று இந்த திருவிளையாடல் புராணத்தை ஆர்வத்தோடும் அன்போடும் கேட்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலனை சொல்லுகிறார். இந்த மாதிரியான பயன்கள். பிறகு வெள்ளியம்பல வாணருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுகிறார். அங்க இருக்கக்கூடிய நடராஜருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு இல்லையா? என்ன சிறப்பு? கால் மாத்தி ஆடி இருக்காரு, கால் மாத்தி ஆடி இருக்காரு இல்லையா? பொண்ணுக்கு வெள்ளி கால் மாத்து இல்ல, பொண்ணுக்கு வெள்ளி கால் மாத்து. நீங்க கால் மாத்தி இருப்பாரு, வெள்ளி அம்பலம் இல்ல அது, அதனால அதுல கால் மாத்தி இருப்பாரு. ஏன் கால் மாத்தினாருன்னு சொல்றார். அது ஒரு படலம், அது ஒரு திருவிளையாடல். அதை இங்கே குறிப்பிட்டு அந்த வெள்ளியம்பலவானருக்கு போய் சொல்லுகிற பொழுது, அப்பா ராஜசேகர பாண்டியன் ஒருவன் இருந்தான்.
அவன் வந்து பரதத்தில் ரொம்ப கற்றுக்கணுன்ட்டு பரத கலையை கற்றுக்கொண்டார். இந்த பரதக்கலையினுடைய நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அது பின்னால் பார்ப்போம், நம்ம விரிவாக பார்ப்போம். அதை கற்றுக்கொண்ட பொழுது இந்த பரதத்தில் இந்த ரொம்ப கஷ்டமான அபிநயம், இந்த ஒரு காலை தூக்கி இப்படி கையை வச்சு இப்படி காட்டுறது. கையை கட்டிடலாம், கால் என்ன ஆகுது? நான் சௌரியமாக உட்காந்து இப்படி காட்டிட்டேன். 2 கால் இருக்கேன், இந்த காலில் ஒரு காலை இந்த வலக்காலை ஊனி இடக்காலை அப்படி தூக்கணும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சா 2-3 பேரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உதவிக்கு ஆபத்துக்கு 2 பேரை வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணிங்க. ஏன்னா அது பேலன்ஸே இருக்காது. பேலன்ஸ் உடனே பேலன்ஸ். அதே நீங்கள் வந்து இடது காலை ஊனிட்டு வலது காலை தூக்க சொன்னீங்கன்னா நீங்கள் செய்திடலாம். ஆனால் இதை ரிவர்ஸ் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் கஷ்டம். அதில் வந்து பேலன்ஸ் கிடைக்காது. ஆனால் அதில் வச்சுட்டு நிற்கிறார், இப்படி அவர் காலை தூக்கிட்டு இப்படி யார் நிற்கிறார். இதை அவன் பார்த்தான். இந்த பரத குறிப்பை இதை பார்க்கும்போது ராஜசேகர பாண்டியனுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு நிமிஷம் இதை நின்னாலே கால் வலிக்குது, இப்படி இவ்வளவு கஷ்டமா இருக்க, எங்க பெருமான் எப்பொழுதுமே இதே கோலத்திலேயே நிற்கிறார், அவருக்கு கால் வலிக்குமே, அவர் ஏன் காலை மாற்றி ஆடக்கூடாது? இப்போ நம்ம ஒரு சொற்பொழிவு கேட்குறோம், காலை மடித்து போட்டுட்டு உட்காந்துருக்குறோம், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறோம், இந்த காலத்துக்கு கீழே போட்டு அந்த காலத்துக்கு கால் மாற்றி நம்மளும் ஆடிட்டு இருக்கோம் இல்லையா? காலை மாற்றி இப்படி இப்படி கீழே உட்கார, சேரில் உட்காரவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அவங்களும் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஆடி இப்படி சாஞ்சி இப்படியெல்லாம் கொஞ்சம் பண்ணுறோம். ஆனால் அப்படி நின்னாருன்னா அப்படியே நிற்கிறாரு, கால் வலிக்காதா? எங்கள் பெருமானே கால் வலிக்குமே சாமி, நீ காலை மாற்றி ஆடு, மாற்றி ஆடுன்னு அவர் மாற்றி ஆடுவார். மாற்றி ஆடுன்னு சரி அவன் தான் கேட்குறான், சரி கேட்டுட்டு போகிறான் அப்படின்னுட்டு விடலை. அவன் விட மாட்டேங்க, சரி விட்டுருவான்னு பார்த்தா விட மாட்டேங்க, கண்ணீர் விடுறான், சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறார். அந்த பாண்டியன் தரையில் விழுந்து பிறல்றார், கண்ணீர் பெருக்கிறார். இதே என்னடா அது வம்பா போச்சு, கால் மாற்றி ஆடாமல் விட மாட்டான் போல. சரி நமக்கு வந்து இவனுடைய அந்த பக்தியை பார்க்கிற பொழுது, அன்பை பார்க்கிற பொழுது காலை மாற்றிடுறது தான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னு காலை மாற்றிட்டார். அப்படி கால் மாற்றி ஆடின இடம் வெள்ளி அம்பலம், அது மதுரை. அதை சொல்லுகிறார். பொறும் மாறில் கிளதடந்தோள் ஒரு மாறன், மாறன்னா பாண்டியன், ஒரு மாறன்னா ராஜசேகர பாண்டியன். மனம் கிடந்த புழுக்கம் மாற, மனசுல இருந்த துன்பம், இந்த பெருமான் இப்படி ஒரு காலை தூக்கி எத்தனை நாள் இப்படி நிற்பார். இப்ப நமக்கு அப்படி தோணுதா? சாமி இங்க இருக்கிறார், பொய் சொல்லக்கூடாது சொல்லுங்க, தோணல, நமக்கு தோணல. ஏன்னு நினைச்சோம்னா நம்ம வந்து அது வந்து சிலையா தானே நிற்கிறாரு, அவருக்கு கால் எப்படி வலிக்கணும். ஆனா அவங்களுக்கு அவர் சிலையா நிற்கல, அவர் ஆடிட்டு இருக்கிறார். என்ன ஒருத்தர் கேட்டார், ஞானசம்பந்தர் ஒரு பதிகத்தில் எழுதியிருக்கார், நின்றாடும் பெருமான்னு எழுதியிருந்தார். அதை எடுத்துட்டு என்கிட்ட காட்டி, நின்றாடும் பெருமான்னு சொல்றாரு, நிற்கிறாரா ஆடுறாரா அப்படின்னு கேட்டான். நீ எத்தனை தடவை இந்த பதிகத்தை படிச்சேன்னு கேட்டேன். இல்லை இப்போதான் கண்ணில் பட்டுச்சு, உங்ககிட்ட கேட்கலான்னு, தமிழ் மிஸ்டேக்காக இருக்குமான்றதுக்காக கேட்டேன். இல்லை நின்றாருன்னு சொல்லணும், இல்லை ஆண்டாருன்னு சொல்லணும், நின்று ஆடுறாருன்னு. நான் கேட்டேன், இப்போ இந்த பூமி சுத்துதான் நிற்கிதான்னு, பூமி சுத்துதான் நிற்கிதான்னு. சுத்துது சார்னா, எங்கயா சுத்துது, நின்றுக்கிட்டே இருக்குது சார், நிற்கிற மாதிரி தெரியும் ஆனால் சுத்துது சார். அவரு நிற்கிற மாதிரி தெரியும் ஆடிட்டு இருக்காருன்னு. அவர் நிற்கிற மாதிரி தெரிஞ்சு ஆடுறவர். நீ எப்படி சயின்ஸ் படித்ததுனால ஆடுறது உனக்கு இந்த பூமி சுத்துறது தெரிஞ்சதோ, அது மாதிரி சைவ நுட்பம் தெரிந்தவர்களுக்கு அவர் ஆடிக்கொண்டு இருப்பது தெரியும். அதனால நமக்கு நின்று, அருளாளர்களுக்கு ஆடுதல், அதனாலதான் நின்று ஆடுதல்னு 2 சேர்த்து போட்டார். அதை இங்க சொல்லுகிறார். புழுக்கம் மாற வருமாறி கண்ணருவி மாறாது களிப்படைய மண்ணும் விண்ணும் உருமாறி பவக்கடலில் விழுந்து ஊசல் என தடுமாறி. இந்த பிறப்பு எத்தனை எடுக்கிறோம், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் பேயாய், எல்லாம் நம்ம எடுத்த பிறப்புகளுடைய லிஸ்டை தானே போடுறார். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். அப்படி உருமாறி பவக்கடல் விழுந்து ஊசல் என தடுமாறி உடலும் மக்கள். ஊசல் போல பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, ஊசல். ஊசல் என தடுமாறி உடலும் மக்கள் கருமாறி கதி. இந்த உயிர்கள் எல்லாம் இந்த பிறப்பை தவிர்த்து அவை நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக திருக்கூத்து செய்கின்றான் சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த திருக்கூத்து செய்கின்ற நிலையிலே
இங்கே திரு ஆலவாயிலே கால் மாறி நடித்த இந்த பெருமானை வணங்குகின்றோம், கருத்துள் வைப்பாம் என்று அங்கே ஒரு பாடல் செய்கிறார். பிறகு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு பாடல் செய்கிறார். கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி. இதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு ரொம்ப பிரபலமான பாட்டு இல்லையா? இது தட்சிணாமூர்த்தி துதி பரஞ்சோதியார் கொடுத்தது தான். பல திருக்கோயில்களில் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் இந்த பாட்டை தான் எழுதி வச்சிருப்பாங்க. நம்மளும் தட்சிணாமூர்த்தி துதிக்கு இந்த பாட்டை சொல்றது வழக்கமாக இருக்கு. அது பரஞ்சோதியார் அருளி செய்தது தான். கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையாரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வா. எப்படிப்பா பாட்டு இருக்குன்னு பையன் சொன்னா புரியாம புரிஞ்சுது சார். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் அப்படின்னு அவர் அப்படி நின்று சின்முத்திரை தான் காட்டினார், ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டார். அவர்களுக்கு அப்படி சொல்லாமல் சொன்னவர் அவரை நினையாமல் நினைந்துன்னா சிவத்தை தவிர மற்ற நினைப்புகளை தவிர்த்து அவரை நினைந்து இந்தன கருளி இருள் கடிந்து உள்ளத்தெடுகிற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை யார் உன்னை அறியகிப்பார் என்றார். சிவபெருமானுக்கு இலக்கணம் சொல்றார், ஒன்றும் நீ அல்லை அன்றி எந்த பொருளும் நீ இல்ல, நீ இல்லாம எந்த பொருளும் இல்லை. புரியுற மாதிரி இருக்கோ? எந்த பொருளும் நீ இல்லை, நீ இல்லாம எந்த பொருள், ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய கேட்பாரு. அப்ப நினையாமல் நினைந்து பவத்தொடக்க வெல்வாங்கிறத நினைப்பற நினைந்தேன்கிறார். நீயலால் பிரிது மற்ற இன்மை, உன்னை தவிர வேற எதுவும் இருக்குன்னு எனக்கு நினைப்பு கூட கிடையாது என்றார். அடுத்தது நால்வர் துதி வச்சிருக்கிறார். அந்த நால்வர் துதியை நாம பார்க்கிறோம். இப்ப முதல்ல ஆளுடைய பிள்ளையாருக்கு துதி. கடியவிழ் கடுக்கை வேணி தாதை போல் கணக்கண் மீன கொடியனை வேவ நோக்கி குறையிறந்து அணையாள் கற்பில் பிடியன நடையாள் வெண்ட பின்னுயிர் அழித்து காத்த முடியணி மாடக்காழி முனிவனை வணக்கம் செய்வாம். சிவம் பெருமான் வேறில்ல, ஞானசம்பந்த பெருமான் வேறில்லை. சிவம் வேறில்ல, ஞானசம்பந்தர் சிவன் தான், ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர் தான் சிவம், பிள்ளையார் தான். அது நிறைய சொல்லணும், எனக்கு நேரம் இல்லை, சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். ஒன்னே ஒன்று சொல்றேன். அருளாளர்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்கள் பக்குவப்பட்டு பெருமானுடைய திருவருளை நுகர்ந்திருக்கிறார்கள், அனுபவம் பெற்றிருக்கிறார்கள், மற்ற உயிர்களையும் நெறிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பக்குவம் பெறுவதற்கு முன்பாக அவர்கள் நிறைய அனுபவம், உலக அனுபவம் பெற்றிருப்பார்கள். அதாவது பிராரத்த வினையை அனுபவித்திருப்பார்கள். அது எந்த அருளாளராக இருந்தாலும் இந்த பிராரத்தத்தை கழித்திருப்பார்கள். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் எல்லாருக்கும் பிராரத்த வாசகர். பிராரத்த வினை என்கிற ஒன்றே இல்லாத ஒரே அருளாளராக இருந்தவர் திருஞான சம்பந்தர். ஒரு வினை கூட அனுபவிக்கலைங்க. 3 வயசுல இப்ப வந்துட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எந்த வினையும் அனுபவம் முடியாது. இவர் சொல்றார் அவர் தான் சிவபெருமான் தான் அவரு அப்படிங்கிறதுக்கு சொல்றார். என்ன காரணம் சொல்றாருன்னா, சிவபெருமான் என்ன பண்ணாரு, மீன கோடியனை வேவ நோக்கினார். யாரு மீனக்கொடியன் அப்படின்னா மன்மதன். மன்மதனுக்கு கொடி மீன். மன்மதனை எங்க வேவ நோக்கினார்? எங்க? கைலாயத்துல. கைலாயத்துல வந்து காமதகனம் நடந்தது இல்ல, மன்மதனை எரிச்சார் இல்லையா? மன்மதன் யாரு? மீனக்கொடியன். மீனக்கொடியனை வேவ நோக்கினார் யாரு? சிவபெருமான். ஞானசம்பந்தரும் மதுரையில மீனக்கொடியனாக இருக்க பாண்டியனை இங்கிருந்து வேவ நோக்கினார். வெப்பு நோய் வந்துருச்சு. புரிஞ்சுதா? அடுத்தது இந்த சாம்பராய் போயின உடனேயே ரதிதேவி வந்து வேண்டினார்.
ரதி தேவி வந்து, சாமி என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், இவங்கெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டாங்க, அதனால் வந்தார். என் வீட்டுக்காரர் மேலே தப்பு இல்லை, சரிம்மா எழுப்பித்தரேன், கவலைப்படாது, உனக்கு மட்டும் அவன் தெரியும், மித்தவங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டான், ஏன்னா தெரிஞ்சால் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதனால் உனக்கு மட்டும் தெரியும், எழுப்பித்தரேன்னு ரதி தேவி வேண்டுனதுனால அவனை நெருப்புலேருந்து எழுப்பி தந்தார். அதுபோல் மங்கையர்க்கரசியார் வேண்டுனதுனால வெப்பு நோயிலிருந்து எடுத்து தந்தார் திருஞான சம்பந்தர். அதனால் திருஞான சம்பந்தர் சிவபெருமான ஒன்று. 2 காரணம் சொல்லுகிறார் பாருங்க. கடியவிழ் கடுக்கை வேணி தாதை போல், தாதையினார் ஏன்னா அப்பா மக உறவு தானே அவருக்கு, தாதை சிவபெருமான் போல் கணற்கண் மீனக்கொடியோனை தன்னுடைய நெருப்பு கண்ணினாலே கொடியன வேவ நோக்கி, மீனக்கொடியனாக இருக்கக்கூடிய மன்மதனை வேவ நோக்கியது போல ஞானசம்பந்தரும் பாண்டியனை நோக்கினார். குறை இறந்து அணையாள் கற்பிர் பிடியன நடையாள் வேண்ட, ரதி வேண்ட சிவபெருமான் மன்மதனை மீட்டது போல மங்கையர்க்கரசியார் வேண்ட ஞானசம்பந்த பெருமான் பாண்டியனை மீட்டு கொடுத்த காரணத்தினாலே எங்களுக்கு ஸ்ரீகாழி பிள்ளையார் திருஞான சம்பந்தர் சிவபெருமானே தான் என்று நாங்கள் வணங்குகிறோம் என்று சொன்னார். முடியறி மாடக்காடி முனிவனை வணங்கி நிற்பாம். அடுத்தது திருநாவுக்கரசுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுகிறார். அறம்பெரும் செல்வி பாகத்து அண்ணல் அஞ்செடுத்தால் அஞ்சா மரப்பெரும் செய்கை மாற வஞ்சகர் இட்ட நீல நீர பெருங்கடலுக்கு யாருக்கும் நீந்துதற்கரிய 7 பிறப்பெனும் கடலும் நீத்த பிரானடி வணக்கம் செய்வாம். கல்லில் கட்டி இந்த அமணர்கள் தூக்கி போட்டாங்க. கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையரு ஒல்லை நீர் புகநூக்க. திருநாவுக்கரசர் பதிவு பண்றார். இப்ப தெய்வ சேக்கிடார்ட்டே போக வேண்டாம், திருநாவுக்கரசர் சம்பந்தப்பட்டவர்கிட்டே கேட்போம். அவரே சொல்றார், கல்லினோடு எனை பூட்டி அமன் கையர், கல்லில் வச்சு என்னை கயிற்றுல கட்டி நடுக்கடலுக்கு கொண்டு போய் ஓரமாக இருந்தால் நீந்தி வந்துடுவான். கல்லை நல்லா கட்டுனா கீழே போயிடும், ஆழ்கடலுக்கு கூட்டிகிட்டு போகணும். அங்கே ஆழ்கடலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒல்லை நீர் புக நூக்க, வயசானவராச்சே கல்லில் கட்டி இருக்கிறமே மெதுவாக இறக்கி விட்டுருவோன்னு இறக்கி விடாம தள்ளி விட்டாங்களாம். நூக்கன்னா தள்ளுதல்னு அர்த்தம். அவரே பதிவு பண்றார். ஒல்லை நீர் புக நூக்க நெல்லு நீள் வயல் நீலக்குடி அரண் நல்ல நாமம் நவிற்றி நான் உய்ந்தவாறே. அவன் தள்ளிட்டு போயிட்டான். ஆனா என்ன அந்த கல்லில இருந்து கைத்தில இருந்து காப்பாத்தினது என்ன தெரியுமா? 5 எழுத்து தான். அந்த 5 எழுத்தை ஓதிதான் நான் தப்பித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார். அறப்பெரும் செல்வி பாகத்து அண்ணல் அஞ்செழுத்தால், சிவபெருமானுடைய 5 எழுத்தை ஓதி அஞ்சாம் அறப்பெரும் செய்கை மாறா, கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டார்கள் சமணர்கள். ஒரு வயசானவர் கொண்டு போய் சுண்ணாம்பு கால வேலை போறது, யானையை விட்டு மிதிக்க வைக்கிறது, நஞ்சு சோறு கொடுக்கறதுன்னு இப்படியெல்லாம் செய்தார்கள். அந்த வஞ்சகர் கிட்ட நீல நிற பெருங்கடலும், அந்த கடலை மட்டுமா கடந்தார், யாருக்கும் கடத்தற்கரிய 7 பிறவி கடலையும் கடந்தார். நீந்துதற்கரிய 7 பிறப்பனும் கடலும் நீத்த பிரானடி சென்னி வைப்பாம் வணக்கம் செய்வாம். அடுத்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு துதி செய்கிறார். அரபகல் அல்குலார்வால் ஆசை நீத்தவர்க்கே வீடு தருவம் என்ற அளவில் வேதம் சாற்றிய தலைவன் தன்னை பறவைதன் புலவி தீர்ப்பான் கழுது கண்படுக்கும் பானால் இரவினில் தூது கொண்டோன் இணையடி முடிவேல் வைப்பாம். சிவபெருமானுடைய அந்த சைவ நெறியில பெண்ணாசையை நீத்தவர்களுக்கே சொர்க்கம் துறக்கம் சிவலோகம் அப்படின்னு சொல்லி இருக்கிற பொழுது, அப்படிதான் சொல்லி இருக்கு சிவநெறியில. இந்த மண்ணாசை நீத்தல், பொன்னாசை நீத்தல், பெண்ணாசை நீத்தல் என்ற 3ஐயும் நீத்தவருக்குத்தான் அந்த உயர்ந்த வீடு பேறு கிடைக்கும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இங்கே என்னடான்னா, அவர் சம்சாரம் கோச்சிட்டு இருக்காருங்கிறதுக்கு இந்த ரூலுக்கு தலைவராக இருக்கிறவரே தூது போறாரு. இது என்ன நியாயம் அப்படின்ட்டு சமக்காரமா கேட்கிறார். ரொம்ப பேருக்கு அது கூட சந்தேகம் இருக்கும். புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை, அவங்களை தீக்கிறதுக்கு இவர் ஏன் போனார் தூது அப்படின்ட்டு. இந்த ஏர்கோன் கழிக்காம இருக்க கூட அப்படிதான் கோபம். அவரும் என்ன சொன்னார்,
அறிவை காரணத்தினாலே இரவினில் தூது போக அங்கு ஏவி இருந்தான் தன்னை வர எதிர் காண்பேனாகில் வருவது எண்ணாங்கோல். ஏப்பா சிவபெருமான் தூது போடா, நீ ஏப்பா கோச்சுக்கிற? சார் அவர் போவார் சார், அவர் இந்த அடியார்கள் என்ன சொன்னாலும் கேட்பார், நம்ம அனுப்பலாமா? இவருக்குள்ள தெரியணும், அவர் என்ன வேலை வேணா சொல்ல செய்வார். அடியார்கள் யாதே செய்யணும் யாமலவும் நீ எண்ணில் ஆதேயையும் அளவில் பெருமையான். ஒரே ஒரு நுட்பம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப இவரு பறவையார்கிட்ட தூது போக சொன்னதுக்கு காரணம், பறவையார் இவர் மேல வருத்தமா இருக்கிறாங்க, இவர் மேல வருத்தமா இருக்காங்க. அது என்ன காரணம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சொல்ல வேண்டியது. இவர் அங்கே திருவாரூர் வந்துச்சாரு, வீட்டுக்கு போக முடியல. எல்லாரும் அங்கே நின்று அவங்க பார்க்குறாங்க. அடியார்களோடு திருவாரூர் பெருமானை வழிபாடு செய்கிறார். பெருமானை வழிபாடு செய்துட்டு இங்கே பரவூர் மண்டலில் அடியார்களோடு அர்த்தஜாம பூஜைக்கு உள்ளே போகிறார். அங்கே போய் மீளா அடிமை உமக்கே ஆளாயின்னு பதிவு எடுக்கிறார். நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒருத்தட்ட போய் ஒரு உதவி வாங்கணும்னா அது எப்படி வாங்கணும்? ஏங்க, எனக்கே ஒரு சின்ன கஷ்டம், நான் ஒரு 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 5000 ரூபா ஒருத்தட்ட வாங்கணும். ஐயா நீங்கள் எப்படிங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, 5000 ரூபா கொடுத்தது சார், இல்லை கொஞ்சம் சௌரியமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக, ஐயாவை தொந்தரவு பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தால் இப்படி தானே கெஞ்சி பல்லெல்லாம் தெரியும். இப்போ என்ன கொடுக்குறியா இல்லையா நீ? இந்த மாதிரியா போய் கேட்பாங்க? உண்டு எண்ணீர் வாழா இங்கு இருக்கின்றீர், இல்லை எண்ணீர் எத்துக்கு எண்கண் கொண்டீர், கொத்தை ஆக்கினீர், நீரே பழிப்பட்டீர். இதெல்லாம் சொல்லி என்னன்னா சொந்த இடத்துக்கு வந்துட்டாராம். எங்க திருவாரூர் ஒரு ஏரியாவாம். மித்த ஊர்ல பாடும் பொழுதெல்லாம் பவ்யமா பாடிவிட்டு திருவாரூர் வந்த உடனே என்ன இருக்கிறாரு அவரை. சரிப்பா, ஒரு கண்ணோட இருந்துட்டு போறேன், இப்ப நீ 3 கண்ணி வச்சுட்டு நல்லா இரு, நான் ஒரு கண்ணை வச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற. அவருக்கு ஒரே சிரிப்பு தாங்கலை. யாருக்கு? எடுத்தோன்னு கொடுத்துருந்தா இந்த பதிகம் கிடைச்சிருக்காது. அதனால தான் ஒரு பதிகத்தை வசூல் பண்ணாமல் கொடுக்கவே மாட்டார் அவர். அதனால் அங்கே நின்று மீளா அடிமை எடுத்து பாடி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கண்ணு வந்துருச்சு. அப்புறம் சொல்கிறாரு, மண்டபத்தில் உட்காந்து திருன்னு ஒழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. சிவபெருமான் கேட்குறாரு, என்ன இங்கேயே உட்காந்துருக்கிறா, வீட்டுக்கு போலியான்னு. என்ன சாமி உங்களுக்கு தெரியாதா? பறவை ரொம்ப கோபமாக இருக்கிறா, ஆளை யாராவது அனுப்புறதானப்பா. அனுப்பிச்சனே, தெரு முனையிலேயே அவர் 2 பேரும் பவுன்சர் போட்டு வச்சிருக்காங்க. என் பேரை சொல்லிட்டு யாராவது வந்தால் அங்கேயே அடித்து திருப்பி அனுப்புங்கன்ட்டு. வீடு வரைக்கும் போகிறதுக்கே வாய்ப்பு இல்லை சாமி, நீங்கள் தான் எப்படியாவது இந்த புலவியை தீர்க்கணும்னார். இப்போ நல்லா கேளுங்க, இவர் இவர் தூது போகிறேன், நீ கவலைப்படாதுன்ட்டு போகிறார். ஒரு தடவைக்கு 2 தடவையாக போகிறார். போயிட்டு திரும்பி வந்தார். பறவை நாச்சியாருடைய கோபத்தை தீர்த்துட்டு சொன்னார், அப்பா பறவையினுடைய கோபம் தீர்ந்துருச்சு, நீ போப்பா வீட்டுக்கு, இனிமே கவலைப்படாது. சாமி ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். அப்போ டேவிட் சேக்கிழார் ஒரு பாட்டு எழுதுறார். அந்த இடத்த நாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவர் சொல்றார், பந்தம் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர், எந்தை இனி எனக்கு என் கவலை என்றார். சாமி எனக்கு பெரிய உபகாரம் செய்தீர்கள்னு சொல்ல வந்தவர், பந்தமும் வீடும் தீர் அருள் செய்யும்படி செய்தீர், பந்தம் தீர்க்கும்படியான அருள் செய்தீர்னார். இப்ப சொல்லுங்க, தூது போயிட்டு பந்தத்தை ஏற்படுத்தினாரா தீர்த்தாரா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தூது போனாரா இல்லையா சாமி? பரவேராஜர்கிட்ட போய் தூது போனாரா இல்லையா? போயிட்டு சாமி இவர்கிட்ட செய்தி சொன்ன உடனே அவரு சுந்தரருக்கு பறவையோட பந்தத்தை ஏற்படுத்தினாரா நீக்கினாரா? என்னங்க சார் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏற்படுத்தினார். ஆனா இவர் என்ன சொல்றாரு? பந்தமும் வீடும் தீர். நீங்க பெரிய புராணம் இருந்தா எடுத்து பார்த்தீங்க, பந்தமும் வீடும் தீர், என் பந்தத்தை எல்லாம் தீர்த்து வச்சிருக்கிறார். அப்ப என்ன காரணம்னு அங்கதான் புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த உலகத்துல நாம மீண்டும் வராமல் இருக்க வேண்டும்னா பகைமை இருக்கக்கூடாது. பகைமை இருந்தால் மீண்டும் வர வேண்டி இருக்கும்.
அப்ப பகைமையும் இருக்கக்கூடாது, நட்பு இருக்கக்கூடாது. பகைமை இல்லாமல் இருந்தால் ஒருத்தர் ரொம்ப பகைமையா நம்ம நினைக்க கூடாது. அவன் பேரையும் சொல்லாதீங்க சார், என் வயிற்றுல அவன் பேரை சொல்லாதீங்க சார், ரொம்ப பகைமையா இருக்கக்கூடாது. ரொம்ப பகைமையா ஒருத்தர் நினைச்சா அடுத்த பிறவில புருஷன் முன்னாடியா போட்டுருவாரு. ஒரு ஜென்மம் முழுக்க 2 பேரும் இருந்துட்டு வாங்கன்ட்டு பகைமையா. எனக்கு இது முதல்ல நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனா சில குடும்பத்தை பார்க்கும்போது அது அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அப்படி காலையில் ஆரம்பிச்சா சண்டை, அதே அப்பா 2 பேரும் வேலைக்கு வேற போவாங்களா, இந்த அம்மா சொல்லுவாங்க நான் சாயந்தரம் வேலை விட்டு வந்தப்போ வச்சுக்கிறேன் வந்துட்டு போயிரு. சாயந்தரம் முடிஞ்சு வந்தவனீங்க கரெக்டாக ஆரம்பிப்பாங்க, அப்பா பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு. அவங்க அப்பா ராஜராஜ சோழன் கல்வெட்டில் எழுதி வச்சுதான் சொல்லணும். இப்படி போகும். அப்போ இவங்க 2 பேரும் எதுக்காக வந்தாங்க? சுந்தரரும் பறவையாரும் மேலே இவர் பார்த்தாருங்கிறதுக்காக வந்தாங்க. இப்போ பரமநாச்சியார் மேலே விரோதம் ஏற்பட்டு டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த பிறப்பே விட்டு போச்சுன்னா இந்த பிறப்பு முடிவடையலை. அப்போ என்ன சொல்லுவார், என்னப்பா பிறப்பு முடிவடையலை, 2 பேரும் பகைமையாக இருந்துட்டீங்க, திரும்ப இன்னொரு தடவை பிறந்து வந்து திரும்ப இன்னொரு தடவை இந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுங்க என்று சொல்லி மீண்டும் பிறப்பு கொடுத்துருவார். அப்ப பிறப்பு நீங்க வேண்டும் என்று சொன்னால் எந்த பகைமையும் சண்டையும் சச்சரவும் இல்லாமல் இருக்க வேண்டும். எனவே பறவையாரிடம் இருக்கக்கூடிய ஊழல் தீரவில்லை என்று சொன்னால் இந்த கணவன் மனைவி உறவு இன்னும் தொடர்ந்து போவதற்கும் அடுத்த பிறவிக்கும் வருவதற்கு வாய்ப்பு வந்துவிடும். தாம் மீண்டும் சிவபெருமானுக்கு பக்கத்தில் நின்று திருநீர் தருகின்ற பாக்கியம் கிடைக்காமல் போகும். ஆகையினாலே இந்த பந்தம் தீர்ந்து போய்விட வேண்டும். இந்த பிறப்பிலேயே சங்கிலி நாச்சியாரோடையும் பரவநாச்சியாரோடையும் இருக்கக்கூடிய பந்தம் அறுபட்டு விட வேண்டும் என்கிற ஒரு காரணத்தினாலே இந்த சூட்சமும் தெரிந்தவர் சிவபெருமான் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் நந்தவனத்திலே இருவரையும் பார்த்தார் என்ற காரணத்திற்காக தன்னை கீழே அனுப்பினவர். எனவே பறவையோடு தனக்கு இருக்கக்கூடிய இந்த பிணக்குக்கு காரணம் அவருக்கு தெரியும். அந்த பிணக்கை தீர்த்தால் தனக்கு செய்கிற நன்மை தெரியும். எனவே அவரே தான் தூது சென்று இந்த பிணக்கை தீர்க்க வேண்டும் என்று அனுப்பினாரே தவிர பறவை நாச்சியாரோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக பறவையாருக்கு தூது அனுப்பவில்லை. எதுக்கு தூது அனுப்பினார்னு தெரியுதா? இந்த கணக்கை செட்டில் பண்ணிடணும். இல்லைன்னா கணக்கு செட்டில் ஆகலைன்னா திரும்ப வரணும். நமக்கு யாரோடையோ பகையோ உறவோ நட்போ இருந்தால் கணக்கு செட்டில் ஆகலைன்னு அர்த்தம். செட்டில் பண்ணுறதுக்கு வருவோம், வந்து தான் தீரணும். கணக்கு அப்படிலாம் லூஸ் எண்ட்ஸ் விட முடியாது. சரிவா? அதனால ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டால் எவர் மேலேயும் பகைமையோ எவர் மேலேயோ உறவோ வச்சுக்கக்கூடாது. அதுக்காக வாழாமல் ஓட முடியாது. எதை செய்தாலும் இது சிவபெருமானிட்ட கட்டளை. நீ பிள்ளையா? ஆமா, சிவபெருமான் கொடுத்துருக்காரு, உன்னை பார்த்துக்க சொல்லியிருக்கார், உனக்கு படிப்பு கொடுக்க சொல்லியிருக்கார், துணி கொடுக்க சொல்லியிருக்கார், போஜனம் கொடுக்க சொல்லியிருக்கார், எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கார். நான் உனக்கு கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு அது டியூட்டியாக கொடுத்துருக்கார், நான் கொடுக்குறேன். நீ பதிலுக்கு நீ ஒன்றும் தர வேணாம், உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்த காரணத்தினால சிவபெருமான் என்னை கவனிச்சுக்குவான், என்ன பார்த்துக்குவான் அப்படின்னு பிள்ளைகிட்ட இருந்து கூட எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. பிள்ளைகிட்ட இருந்து கூட எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. பிள்ளையை நம்பி ஏமாந்தவர்கள் உண்டு, சிவனை நம்பி ஏமாந்தவர் எவரும் கிடையாது. ஆகையினால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், 3 பசங்க அவருக்கு. அவர் சொல்லுவார், அடிக்கடி பேசும்போது சொல்லுவார், எனக்கு என்னையா கவலை, 3 பையன் படிக்கிறாங்க. ஒரு பையன் வீட்டில் 4 மாதம் இருந்தான்னா 1 வருஷம் ஓடிடும். இவன் வீட்டில் 4 மாதம், அவன் எல்லாம் அப்பா அப்பான்னு உயிரை விடுதுங்க. இவங்கிட்ட 4 மாதம், அவன்கிட்ட 4 மாதம், அவன்கிட்ட போயிடும், 12 மாதம் போயிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். பசங்களும் நல்லா சூட்டிக்காக படிச்சுங்க. எல்லாம் ஒரு 10 வருஷம் கழித்து அவரை பார்த்து, சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பெரியவங்க எங்கே சார் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டார். சார் அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார் சார், பெரிய போஸ்ட்டில் இருக்கார் சார். வெரி குட் சார். நடுவில் இருக்க பையன் துபாயில் இருக்கான் சார், நல்லா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். வெரி குட். சின்ன சிங்கப்பூரில் இருக்கா சார்? அப்படியா? ஆமாம். நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? நடுத்தெருவில் இருக்கேன். அவ்வளோதான். உயிருக்கு ஆதாரம் சிவன், சிவன் தான். ஆவிக்கும் ஆக்கைக்கும் ஆதாரமாயிருந்து ஆட்டுவிக்கின்ற சிவமே, அறிவினுக்கு அறிவாயிருந்து அதனை அறிவாய்க்கு சிவமே. ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் பாடுகிறார். அவர் முருகனை சிவமேன்னு தான் கூப்பிடுவார். அந்த பாட்டில் உள்ளூர் சிவபெருமானுடைய சாதகம்னு ஒரு பகுதி ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். அவளுடைய அடிகள் மாணிக்க வாசகருக்கு ஒரு வாழ்த்து செய்திருக்கிறார். நமக்கு தான் தெரியுமே அந்த அந்த பாட்டு. நமக்கு எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துடும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம்.
இனி தல விசேஷ படலம் என்று சொல்லி இந்த ஆலவாய்க்கு இந்த 3 விசேஷங்களும் இருக்கிறது. மூர்த்தி, தீர்த்தம், தலம். மூர்த்தி, தலம், தீர்த்தம். அது எந்த ஆர்டர்ல வேணா சொல்லலாம். மூர்த்தி, தலம், தீர்த்தம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறைமையாய் தொடங்கினோர்க்கு, மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறைமையாய் தொடங்கினோர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்குமே பராபரமே. தாய்மானவர் சொல்றார். இந்த தல விசேஷ படலம்னு இந்த தலத்துக்கு விசேஷம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்திலே இறைவன் இருக்கக்கூடிய தலங்கள் எண்ணிறந்த தலங்கள் இருக்கு, எண்ணிறந்த கோயில்கள். அவையெல்லாம் அறத்தை போதிக்கின்ற அல்லது கடவுளை ஏதாவது ஒரு வடிவத்தில் வழிபடுகின்ற கோயில், எல்லாம் பொதுவான கோயில்கள். அதில் எண்ணிறந்த சிவன் கோயில்கள் இருக்கின்றன. அவை சிவனை முழுமுதற் பொருளாக வைத்து செய்கின்ற திருக்கோயில்கள். அந்த கோயில்களில் ஒரு 16 கோயில் ரொம்ப சிறப்பு. அந்த 16ல் ஒரு 4 கோயில் ரொம்ப சிறப்பு, 4 தலம் ரொம்ப சிறப்பு. அந்த 4 தலம் எதுன்னு கேட்டா அவர் சொல்லுகிறார், அன்னமலி வயற் புலியூர். எந்த ஊரு? கொஞ்சம் சத்தம் இல்லை, சத்தமா? தில்லை சிதம்பரம் இல்லையா? தில்லைங்கிறது ஊர் பேர் இல்ல, சிதம்பரம் கோயில் பேர். சிதம்பரம் எது தலம்னா, ஊரையும் கோயிலையும் பிரிக்க முடியாதுன்னு அதுக்கு தலம்னு பேரு. ஊர் தனியா, கோயில். இப்ப மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் தனித்தனியா இருக்கு, அது கோயில் தான் மயிலாப்பூர். ஆனால் பழனி ஊரும் அதுதான், கோயிலும் அதுதான். இப்போ ஊரையும் கோயிலையும் பிரிக்க முடியலன்னா தலம்னு பேரு. அது மாதிரி இந்த சிதம்பரம் இப்போ ஊர் பேராகவே ஆகிப்போச்சு. சிதம்பரம் அது ஊர் பேர் சிதம்பரம் தானே, ஆனால் உண்மையிலே கோயில் பேர். எங்கள் ஊரில் கோயம்பேட்டில் போய் பஸ்ஸில் ஏறிக்கிட்டு ஒரு கண்டக்டர்கிட்ட, ஐயா தில்லைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, அப்படி ஒரு ஊர் இல்லைன்னு இறக்கி விட்டுருவான். சிதம்பரம்ன்ற ஊருக்கு கேட்டால் தான் டிக்கெட். சரி, இப்போ அந்த மாதிரி அன்னமலி வயற் புலியூர், அது ரொம்ப அற்புதமான வயல்கள் நிறைந்த, நெல் வயல்கள் நிறைந்த புலியூர். அடுத்தது காசி நகர், அடுத்தது காலத்தி. எத்தனை ஆச்சு? 3 ஆச்சு. 4வது ஆலவாயாம், திரு ஆலவாய். இந்த 4 தலங்கள் தான் எல்லா தலங்களிலும் மிகச்சிறந்த தலங்கள். இந்த 4லேயும் மிகச்சிறந்த தலம் எதுன்னு கேட்டா திரு ஆலவாய். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, மின்னவிர் அம்பலம் காண, சிதம்பரத்தை தரிசித்தால் வீடு பேரு கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். காசி நகர்ல வசிச்சு இறந்தால் வீடு பேரு கிடைக்கும். காலத்தி பொன்னகரம் பக்தியினாலே வழிபாடு செஞ்சால் அது வீடு பேரு கிடைக்கும். ஆனால் திரு ஆலவாயின்னு பேரை கேட்ட அளவிலேயே கேட்டவருக்கு வீடு பேர் கிடைக்கும். அறம் தடையும் திரு ஆலவாய் கேட்டவுடன் போகம் அளிக்கும், மீண்டும் பிறந்து இரவா பேரின்ப கதிகளிக்கும். அந்த தலத்துக்கு அவ்வளவு சிறப்பு. திரு ஆலவாயின்னு அந்த பேரை சொல்ல வேண்டாம், கேட்டாலே போதும். இது அன்றி பிறடாது எங்கும் நிறைந்த பரன் எத்தலமும் படைப்பான். இந்த ஆலவாய் மகான்மியத்தில் பார்க்கிற பொழுது இதில் இருக்கக்கூடிய முக்கிய செய்தி, முதலாக சிவபெருமான் நிறுவிய தலம் ஆலவாய் தான். நிறுவி தான் அங்கே பாண்டியனாக அரசராக வீற்றிருந்து பிறகுதான் பல தலங்களை அவன் உருவாக்கினான். எனவே இத்தலத்தை முதலில் நிரூபித்து இங்கன் உறைந்து அருளினான். பல தலங்களிலே சிவபெருமான் அரசாண்டான்னு சொல்ல மாட்டார்கள், ஆலவாய் மட்டும்தான் அவன் அங்கே இருந்து அவனே அரசாண்டான் என்று சொல்வார்கள் என்று குறிப்பிடுகின்றார். தீர்த்த விசேஷமும் இங்கேதான் உண்டு. அது தீர்த்த விசேட படலம்னு அடுத்தது சொல்லுகிறார். இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தமானது நந்தியம்பெருமான் முதலான தேவர்கள் போய் சிவபெருமானிடம், பெருமானே இங்கே எழுந்தருளி இருக்கிற லிங்கமூர்த்திக்கு நாங்கள் அபிஷேகம் செய்வதற்கு சிறந்த நீர் தேவை என்ற உடனேயே தன்னுடைய சூலாயுதத்தினாலே கீழ் 7 லோகமும் புகுமாறு அந்த பாய்ச்ச அங்கிருந்து கடல் நீர் பொங்கி வர தன்னுடைய கங்கை நீரை கலந்து ஒரு தீர்த்தத்தை உருவாக்கியான்.
அதுதான் பொற்றாமரை குளம் என்று இன்றும் அங்கே சிவபெருமானுக்கு அங்கே நிற்கிறது. அந்த பொற்றாமரை குளத்திற்கு சிவதீர்த்தம் என்று பெயர், அதற்கு ஞான தீர்த்தம் என்று பெயர், முத்தி தீர்த்தம் என்று பெயர். மருள் கெட மூழ்கினோர் நன் மங்கலம் பெறலால் நாமம் அருள் சிவ தீர்த்தம். புன்னெறி அகற்றி உள்ளத்து இருள் கெட ஞானம் தன்னை இதழால் ஞான தீர்த்தம், சிவதீர்த்தம், ஞான தீர்த்தம். தெருள் கதி தரலான் முத்தி தீர்த்தம். செம்பொன் பங்கயம் மலர்ந்த நீரால் பொற்றாமரை தீர்த்தம் என்று சிறப்புடைய தீர்த்தம். அதிலே மூழ்கினோர்க்கு முத்தி நிச்சயம் என்று அதனுடைய பெருமையை பேசுகின்றார். பிறகு மூர்த்தி விசேஷம், இந்த சிவலிங்கத்தினுடைய விசேஷம், அதை சொல்லுகிற பொழுது பரஞ்சோதியார் சொல்லுகிறார், இந்த சிவலிங்கம் முதலாக தோன்றுகிற பொழுது மேருமலை, கைலை மலை, மந்தரமலை, திருக்கேதாரம், காசி போன்ற பல இடங்களிலே சிவலிங்கமாக தோன்றுவதற்கு முன்பாக முதலாக அவர் சுயம்புவாக கீழ் 7 லோகங்களிலிருந்து கிளைத்து எழுந்து கடம்ப மரத்தின் கீழ் தோன்றிய அந்த மூல சிவலிங்கம் இங்கே சொக்கலிங்கமாக இருக்கிறது. மதுரையிலே இருக்கக்கூடிய சிவலிங்கம் தான் மூலலிங்கம், முதல் லிங்கம். அதற்கு பிறகுதான் அதனிலிருந்து கிளைத்து பல லிங்கங்கள் பல தலங்களில் தோன்றின. எனவே இந்த மூலலிங்கம் இருக்கிறதே, இந்த மூலலிங்கத்தை வழிபாடு செய்தால் எல்லா சிவலிங்கங்களையும் வழிபாடு செய்த அந்த புண்ணியம் கிட்டும். இந்த மூலலிங்கம் இருக்கிறதே அது சமஷ்டி என்று அதனை சொல்லுகிறார். அதுக்கு சோம சுந்தரன் என்று அதற்கு பெயர். அதுக்கு என்ன பேரு? சோமசுந்தரர். சோமசுந்தரர் என்பது உமையும் சிவனும் சேர்ந்த மூர்த்தம் என்று அதற்கு பெயர். அந்த சிவலிங்கத்திலே சிவனும் உமையும் சேர்ந்து இருக்கிறார்கள். இந்த சோமங்கிறதுக்கு என்ன பிரிப்பு, அது எப்படி பிரிக்கணும்னா சக உம, அதுதான் சோமன்னு ஆச்சு. வடமொழியில சக உம சோம. அப்ப சக உமையை தன்னுடன் வைத்திருக்கிற சுந்தரன், எனவே சக உம சுந்தரன் சோமசுந்தரன் என்று ஆயிற்று. அந்த சக உம சுந்தரன் தான் அந்த சிவலிங்கம். அந்த சுந்தரலிங்கம், சோமலிங்கம், சோமசுந்தர லிங்கம் என்று சொல்லக்கூடியது அவர்தான் மூலலிங்கம். பிற பதிகங்களில் இருக்கக்கூடிய பதிகளில் இருக்கக்கூடியதெல்லாம் வியஷ்டி நிலையில இருக்கிறது என்று, இந்த சமஷ்டி நிலையில இணைந்த நிலையில, மித்த இடத்துல எல்லாம் பிரிந்த நிலையில இருக்கிறது என்று சொல்லி, சொற்றை இச்சமட்டியான சோமசுந்தரனை காண பெற்றவர் வியட்டியான பிரபதிலிங்கம் காணல் உற்றவராவர் என்ன உரைக்கின். வேறு ஒரு மரத்தில் வேருக்கு நீர் ஊற்றினால் எப்படி கிளை, இலை, பூ எல்லாவற்றிற்கும் போகிறதோ அப்படி இங்கே சோமசுந்தரனாக இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்திற்கு சிவபூசி செய்தால் இந்த உலகத்திலே புவனத்திலே இருக்கக்கூடிய எல்லா சிவலிங்கங்களுக்கும் பூஜை செய்த பயன் போய் சேரும் என்று அந்த மூர்த்தி விசேஷம் சொல்லுகிறார். இவர் ஒருவருக்கு செய்வதுதான் எல்லாருக்கும் போய் சேருகிறது என்பதற்கு ஒரு சான்று சொல்லட்டுமா என்று கேட்கிறார். என்ன சான்றுனார்? இந்த சோமசுந்தரன் தான் பிட்டுக்காக கூலி ஆளா வந்தவர். யாரு வந்தவர்? யார் வந்தா? சோமசுந்தரன் தான் வந்தார். அவர் தான் பிட்டுக்கு மண் சுமந்து வந்தார். மண் சுமந்து வந்து அவர் பெரம்படிப்பட்டார், பாண்டியன் அடிச்சார். அப்ப இவர் ஒருத்தர் அடிபட்டது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அடிபட்டதுன்னா இவர் தான் அத்தனை லிங்கங்களாகவும் இருக்கிறார் என்பதற்கு இதுதான் சான்று என்று சொல்லுகிறார். இவர் ஒருத்தருக்கு அடிச்சது எல்லாத்துக்கும் போச்சு அப்படின்னு சொல்லுவது இவர்தான் மூல லிங்கமாக அதிலிருந்து வந்த சோமசுந்தரன் என்ற காரணத்தை சொல்லுகிறார். பாதாளம் 7 உருவம் உழைத்தெழுந்தது. பாதாளம் அதனுடைய இப்ப சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா அந்த கீழ் போர்ஷன் டேப்பரா பூமிக்குள்ள போயிருக்கும். சில இடங்கள்ல எவ்வளவு தூரம் அது போயிருக்குன்னு சொல்ல முடியாது. சுயம்புவா இருக்கிற சிவலிங்கம் எத்தனை தூரம் அது போயிருக்கும் என்று தெரியாது. ஏன்னா சுயம்புவை அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அப்படி சுயம்பு மூர்த்தம் இங்க சொல்றாரு. பாதாளம் 7 உருவம் முளைத்தெழுந்தது அவ்லிங்கம் படிவம் தன்னுள் ஆதாரமாக அமர்ந்த. அவர் செய்ததுதான் இந்த 64 விளையாடல்கள். இந்த சோமசுந்தரன் செய்ததுதான் இந்த 64 விளையாடல்கள். போதானந்தன் பெருமை நம்குரவன் மொழிப்படியே புகன்றோம். இதைத்தான் அகத்தியன் முருகப்பெருமானிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொண்டு தன்னுடைய முனிவர்களுக்கு சொன்னான். அதைத்தான் நான் உங்களுக்கு 64 விளையாடல்களையும்
சொல்லப்போகிறேன் என்று பரஞ்சோதியார் படிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறார். அடியேன் இங்கே கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன்.